परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनाचार्य संभवामि युगे युगे। वसुदेवसुतं देवं कप्तचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. கண்ணன் பெருமானுடைய ஆச்சரியமான வினோதங்களை தெரிவிப்பதற்காகவே வியாச பகவான் அனுகிரகித்ததே ஸ்ரீமத் பாகவதம். அது ரிஷிகளாலே மிகவும் போற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, பெரியோர்கள் இந்த பாகவத புராணத்தை சேவிப்பதையே ஒரு பிரயோஜனமாக கொண்டுள்ளார்கள். என்ன காரணம் என்றால், அந்த பாகவத புராணத்துக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று கண்ணன் பெருமான் தெரிவித்தபடியாலேயே அதை சேவித்தாலே போரும், கண்ணன் நம்மோடு இருக்கிறார், எப்பொழுதும் உண்டு. இருப்பினும் அதுக்கு ஒரு இது வேணுமோனோ, நம்மகிட்ட இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை வரணுமோனோ. அந்த நம்பிக்கை வருவதற்கு கண்ணன் தானே தன்னுடைய திருவாய் வளர்ந்து அதற்குள் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கை ஏற்படுகின்ற நிலையிலேயே நிறைய பெரியோர்கள், அதாவது சாத்விகமாக இருக்கக்கூடிய பெரியோர்கள், ஸ்ரத்தையோடு இருக்கக்கூடிய பெரியோர்கள், சத்வகுணத்தோடு இருக்கக்கூடிய பெரியோர்கள், ரிஷிகள் மற்றும் உண்டானவர்கள்லாம் இந்த பாகவத புராணத்தை சேவிப்பதே பிரயோஜனம் என்கிற ஒரு நிலையோடு சேவிக்கிறார்கள். சில பேர் இந்தந்த பலனை கொடுக்கிறது இந்த பாகவத புராணம் என்கிற காரணத்தோடு சேவிக்கிறார்கள். ஒன்றும் தவறு இல்லை. என்னால் இப்ப எனக்கு ஆரோக்கியம் நன்னா இருக்கணும் என்பதற்காக நான் சேவிக்கிறேன். மற்றொன்று, எனக்கு மனைவி இருக்கார், அந்த மனைவிக்கு சுகப்பிரசவம் ஏற்படணும், அதற்காக சேவிக்கிறேன். எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம், இது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அந்த சேவிக்கக்கூடிய தன்மை கண்ணன் மேலே பிரீத்தியோடும் அன்போடும் பாசத்தோடும் பிரேமத்தோடும் சேவிக்கணும். அந்த சேவிக்கக்கூடிய தன்மை இருந்தால் கண்ணன் நமக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெறுகிறான் என்பதைத்தான் சுவாமி சுக்கராச்சாரியர் பரீட்சித்து மகாராஜாவுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார். 7 நாட்கள் என்கிற ஒரு கணக்கு வைத்துக் கொண்டு அந்த 7 நாட்கள் தெரிவிக்கிறார். அதிலே நாம் 10வது ஸ்கந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் முக்கியமான கண்ணனுடைய சிறுவயசு ஸ்ரேட்டிதங்கள். சிறுவயதிலே என்னென்ன பண்ணினான்? திருடினான், அதற்கு மேலே பொய் சொன்னான், அதற்கு மேலே ராசக்கிரீட பண்ணினான். இதெல்லாம் பார்த்தோம். இந்த ராசக்கிரீடெல்லாம் பண்ணும்போது கண்ணனுக்கு 7 வயசு. அதே போல கோவர்த்தனோர்தனம் பண்ணும் போதும் கண்ணனுக்கு 7 வயசு. அநேகமா 10 வயசுக்குள்ளதான் கண்ணன் கோகுலத்திலே எல்லா லீலைகளும் பண்ணப்பட்டதாக சுக்கராச்சாரியர் தெரிவிக்கிறார். அப்ப 10 வயசுக்கு அப்புறமும் நேரா மதுரா நகரத்துக்கு வந்தாச்சு. அதன் பிறகு கோகுலத்துக்கு கண்ணனும் பெருமான் போனதா சரித்திரமே கிடையாது. மேல பார்ப்போம் அந்த விஷயத்த. இப்ப நேற்றைய காலக்ஷேபத்தில் அனுபவித்தது ராசக்கிரீடை பண்ணினான்னு. அந்த ராசக்கிரீடை பண்ணும்போது ஒரு கோபிகை ஒரு கண்ணன், ஒரு கோபிகை ஒரு கண்ணன், இந்த நிலையிலேயே ஒருத்தர் தங்கள் சரீரத்தையே கண்ணனுடைய திருமேனி மேலே பூர்ணமாக படும்படியா ஆயாசம் எடுத்து, அவளுக்கு மயக்க வராம இருந்துட்டு ஆயாசம் எடுத்து, அதனால கண்ணனுடைய திருமேனி மேலே படும்படியான ஒரு தன்மையிலே கொஞ்சம் பேர் ஆடா. கொஞ்சம் கோபிகை என்ன பண்ணனா, கண்ணனுடைய கைகளை நல்லா கெட்டியாக பிடித்து கொண்டு அந்த ஆட்டம் ஆடுகிறார்கள். சில கோபிகைகள் என்ன பண்றான்னா, கண்ணன் வெத்தலை பாக்கு போட்டு இருக்கானோ, அந்த வெத்தலை பாக்கு வரக்கூடிய அந்த வாயில இருக்கக்கூடிய அந்த வெத்தலை பாக்க தானே வீசிக்கொண்டு அதற்குள்ள அந்த வாயிலிருந்து தானே வைத்துக் கொண்டு அதை வீசிக்கொள்கிறார். அந்த மாதிரி சில கோபிகை ஆட்டம் ஆடுகிறார். இன்னும் சில கோபிகைகள் என்னன்னா, கண்ணன் சந்தனத்தை பூசி கொண்டிருக்காரனோ, அந்த சந்தனத்தை தன்மேல் படும்படி ஆடுகிறார்கள். இப்படி ஆடின்னு இருக்கா. ஏன்னா முதல்ல ஆடினா அவளுடைய ஆட்டம் மிகவும் பெரியதாக எடுத்து மிகவும் ஆனந்த கூத்தாடக்கூடிய ஒரு நிலையில வந்துட்டா பெரிய ஆனந்தம். ஓ,
அதிகமான ஆனந்தப்பட்டாலும் சிரமம்தான், அதிகமான துக்கப்பட்டாலும் சிரமம்தான். இவனுக்கு அதிகமான ஆனந்தம் வந்துருத்தனோ, அதெல்லாம் என்ன பண்ணா, தன்னை மறைத்துக் கொண்டான். மறைத்துக் கொண்டு மேற்கொண்டு கோபிகைகள்லாம் அனுகாரம் பண்ணும்படியான ஒரு தன்மையிலே கண்ணன் இருக்கிறானுங்கிற நிலையிலே காளிங்கனாக ஒரு பெண்ணும் அதே போல கண்ணனாக ஒரு பெண்ணும் நாட்டியமாடி தன்னுடைய விரகதாபத்தை தீர்த்து கொண்டார்கள் என்று கடந்த காலட்சத்திலே பார்த்தோம். மேற்கொண்டு கண்ணனை தேடிக்கொண்டு போக அங்கே ஒரு பெண், அதாவது ஒரு கோபிகை கண்ணனோடு சென்று அவளுக்கு அகங்காரம் அதிகமானபடியாலே கண்ணனை தூக்கி கொண்டு போக என்று சொல்ல மேற்கொண்டு கண்ணன் தூக்கி கொண்டு போக அவள் நடுவிலே தன்னை இறக்கிவிட்டு அந்த புஷ்பத்தை பறித்து கூட என்னுடைய தலையில வைன்னு சொல்ல தலையில வைக்கும் கூடிய சமயத்துல மறுபடியும் கண்ணன் மறைந்தான். மறைந்த உடனே அவளுக்கு அழுகை. அந்த அழுகையோடு ஏற்கனவே தேடிக்கொண்டு வந்தது கோபிகைகள்லாம் அந்த கோபிகையோடு சேர்ந்து கண்ணன் இப்படி பண்ணிட்டானா ரெண்டு பேரும் மிகவும் வருத்தப்பட்டு மிகவும் துக்கத்தோடு இருந்தார்கள். துக்கம் அதிகமான போனாலும் பிராணம் போயிடுமே என்கிற ஒரு வருத்தம் என்கிற ஒரு நிலையோடு கண்ணன் பெருமா என்ன பண்ணினான்னா அவர்களோடு கலந்து மேற்கொண்டு ராசக்கிரீடை பண்ணினான்னு சரித்திரம். இது நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். ஆனா இந்த சரித்திரத்தை சொன்ன உடனே ஒரு சந்தேகம் வந்துடுத்து பரீட்சித்து மகாராஜா. என்ன சந்தேகம்னா, இந்த மாதிரி பண்ணலாமா? எந்த மாதிரி பண்ணலாம்? மற்றான் மனைவி, வேறொரு மனைவி. இந்த விஷயத்த கொஞ்சம் நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வி கேட்கிறார். கண்ணன் திருடினான்னு சொல்லிட்டு இருக்கிற சுவாமி, அப்படிப்பட்ட கண்ணனை போய் தெய்வம்னு சொல்றாரு. கண்ணன் அதே போல பிறர் மனைவியோடு ஆட்டம் போட்டிருக்காரு, அப்படிப்பட்ட ஒரு கண்ணனை போய் தெய்வம்னு சொல்றது, அதெல்லாம் சரியா? இப்ப நான் பண்ணா ஒத்துக்கிறேன், அதே போல அவ பண்ணா என்னமா ஒத்துக்கிறேன், இது தவறுதானேன்னு கேட்கிறா பாருங்க. இந்த கேள்வியை அன்றே பரீட்சித்து மகாராஜா சுக்கராச்சாரிய கேட்டிருக்கார். ஏன்னா தர்ம சம்ஸ்தாபனாச்சாரிய சம்பவாமி யுகே யுகே. இப்பதான் நம்ம அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். தர்ம சம்ஸ்தாபனம், தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக கண்ணுடைய அவதாரமே தவிர அப்படி இருக்கச்சே அப்ப அதர்மத்தை கொண்டு வந்து சேர்க்கணுமா? இல்லையே. அதர்மத்தை ஒழிக்கணும், தர்மத்தை ஸ்தாபிக்கணும். ஆனா கண்ணன் பெருமான் பண்ணுவதை பார்த்தால் தர்மத்தை ஸ்தாபிக்கிற மாதிரி தெரியலையே, அதர்மத்தை ஸ்தாபிக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா ஒரு பெண், ஒரு கோபிகை, ஒரு கண்ணன், ஒரு கோபிகை, ஒரு கண்ணன்னா இன்னொருத்தருடைய மனைவியோடு இவர் அது மட்டும் என்ன, ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அப்படி இருக்கச்சதே அவளோடு இருக்காருன்னா இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுக்கு பளிச்சுன்னு பதில் சொல்றாரு சுக்கராச்சாரியர். ஆச்சரியமான பதில் சொல்ற. ஏன்னா பல நாஸ்திகர்கள்லாம் இதை கேட்கிறார். பல நாஸ்திகள் என்னன்னா இந்த கேள்வி விடாம கேட்கிறார். என்னமா சுவாமி, இன்னொருத்தர் மனைவியோடு கண்ணன் கூத்தாடின்னு இருக்கானே, அது கூடுமான்னு. ஏன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்கிறார் இல்லையா, கல்யாணத்திற்கு கவனமா கேள்வோம். அப்ப அவரவர்களுடைய கணவன் இருக்கா, அவரவருடைய கல்யாணம் பண்ணிச்சுன்னா அவர் கணவன் அர்த்தம், பர்தான் அர்த்தம் இருக்காரு இல்லையா. அப்ப அவருடைய கண்ணா இருக்க இல்லையா, கண்ணன் இருக்கா, அந்த கணவன் இருக்க இல்லையா, அந்த கணவன் அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் கணவன். இது உண்மைதானே, வாஸ்தவம். அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் கணவனை தவிர மற்றவாறு கணவன் கிடையாது. ஏன்னா என்ன பாத்துக்கோ, இது ஏன் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரி கண்ணனுடைய நிலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அந்த கணவன் அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் கணவன், மற்றவாறு கிடையாது. ஆனா அந்த ஆத்மா அந்த சரீரத்துக்குள்ளதான் இருக்கு. ஆனா அதே ஆத்மா இன்னொரு சரீரத்துக்குள்ள இருக்கான்னா இல்லையே. இன்னொரு சரீரத்தை போகுமா? போகாதே. படையுடைய ஆத்மா இருக்கு, இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ள இருக்கு, இல்ல உங்க சரீரத்துக்கு போகுமா? போகாது. அதே போல உங்க ஆத்மா அடியனுடைய சரீரத்துக்குள்ள வருமா? வராது. இதெல்லாம் வரவே வராது, போகணும், போகாது. அதனால என்ன பண்ணா, இவள் கணவன், இவள் மனைவி இப்படின்னு தெரியணும். அப்ப ஒரே ஆத்மா அந்த சரீரத்தில் அடங்கிட்டு இருக்கிறனும், அதனால அவன் கணவன். அதே ஆத்மா அந்த சரீரத்துக்குள் இருக்கணும், அதனால அவள் மனைவி அப்படின்னு தெரியணும். அப்ப இந்த ஆத்மா இந்த சரீரத்துல இருக்கு, இந்த ஆத்மா இந்த சரீரத்துல இருக்கு, அதனால இவர் கணவன் மனைவின்னு சொல்றான். ஆனா அனைத்து சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா இருக்க முடிஞ்சா அப்படி? அனைத்து சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அது என்னமா சொல்ல முடியும்? அது என்னமா முடியும்? அனைத்து சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்குமான்னா இருக்கு.
அப்ரஹ்மாத்மக தத்துவமே கிடையாது. பிரம்மம் இல்லாத தத்துவம் ஏதாவது இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது. பிரம்மம் இல்லாத தத்துவமே கிடையாது. ஏன்னா அனைத்து சரீரத்துக்குள்ளும் ஒரு ஆத்மா இருந்தா அப்ப மொத்த பேரும் அவராதானே இருப்பார். படியுடைய ஹிருதயத்துக்குள்ள ஆத்மா பரமாத்மா இருக்காரா இல்லையா? இருக்காரு சுவாமி. இல்லைன்னா நீங்க பேசவே முடியாது, பார்க்கவே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுவும் நீங்க கேட்டு கேட்கணும், உங்க சரீரத்துக்குள்ள பரமாத்மா இருக்காரா இல்லையா? இருக்காரு. அப்ப ஆத்மா இருக்காரனோ? அப்ப நீங்க யாரும் இதுலதான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ற காரணமே இதுதான். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றோம்னோ நானே பிரம்மம். என்னமா சுவாமி நானே பிரம்மம்னா? நானே பிரம்மம்னா என் சரீரம், என்னுடைய ஆத்மா பிரம்மத்துக்கு சரீரமாக இருக்குன்னு அர்த்தம். அப்ப பிரம்மத்தை ஆத்மாவாக உடைய நான், அப்ப அந்த ஆத்மா என்ன மனசுல வந்துருத்தணும், இவ்வளவு வந்துருத்தணும். அப்ப இது என்ன தெரியுது? இன்னொரு சரீரத்துக்குள்ள சாமானியம் நம்முடைய ஆத்மா போகாது. அதனால்தான் என்ன பண்றான், இவன் கணவன் இவன் மனைவி அப்படின்னு சொல்றோம். இவன் கணவன் இவன் மனைவி சொன்னான். ஆனா அனைத்து சரீரத்துக்கும் ஒரு ஆத்மா இருந்துருத்தனா அப்ப மொத்த பேருக்குமே அவராகத்தானே இருக்கணும், அனைத்து சரீரத்துக்குள்ள. அதனால்தான் பிரம்மம்னு சொல்றச்சு என்னன்னா எந்த வஸ்துவும் பிரம்மத்தை குறிக்கும், எந்த வஸ்துவும் பிரம்மத்தை குறிக்கும். ஏன்னா எந்த வஸ்துக்குள்ளும் ஆத்மாவா தானே இருக்கார். கலைஞானம் செய்தேனும் யானை என்னும் கலைஞானம் ஆவேனும் யானை என்னும் கலைஞானம் கொண்டேனும் யானை என்னும் கலைஞானம் கீண்டேனும் யானை என்னும் செய்கின்ற கிதியெல்லாம் யானை எல்லாம் நான் 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 சொல்லிட்டு காரணம். இதனால அது அத்தனைக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறபடியாலே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இப்ப புரியறதுக்காக சொன்னேன். இதுக்கு ஒரு திட்டாந்த சொன்னா கொஞ்சம் நல்லா புரியும். ஏன்னா சட்டு இது ஏன்னா அந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி நம்ம பார்த்தது இல்லாதபடியால நமக்கு சட்டுன்னு புரியாது. அது என்னமா சுவாமி, நான் நானாத்தான் இருப்பேன், நான் இன்னொருத்தர் கணவனா இருக்க முடியுமா? முடியாது. ஆனா கண்ணன் எல்லா இதனால்தான் மாதா நாராயணகா பிதா நாராயணகா பிராத்தா நாராயணகா. ஏன் பகவான் இப்ப சாமானியமா என்ன சொல்லுவா, யாரோ ஒரு துக்கம் விசாரிக்க போற வச்சுக்க, அவன் யாரோ கிளம்பி போயிட்டார், சிவகணம் போயிட்டார், துக்கம் விசாரிப்பா போயாச்சுன்னா நம்மனா உன்னுடைய மனைவிக்கு மனைவி போயிட்டா வச்சுக்கோ, உன்னுடைய மனைவிக்கு நான் தகப்பனாரா இருந்து பாத்துக்கிறேன், உன்னுடைய மனைவிக்கு நான் சகோதரனா இருந்து பாத்துக்கிறேன், உன்னுடைய மனைவிக்கு நான் நண்பனா இருந்து பாத்துக்கிறேன், உன்னுடைய மனைவிக்கு என்னென்ன உறவு எல்லா உறவையும் சொல்லலாம். ஆனா உன்னுடைய மனைவிக்கு நான் கணவனாக இருந்து பார்த்துக் கொள்கிறேன் சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. அது மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கணவனுக்கு உண்டான தன்மையே வேறு. ஆனா பகவான் இந்த வார்த்தை சொல்லும் போது உன்னுடைய மனைவிக்கு நான் தகப்பனார் இருக்கேன், தாயாரா இருக்கேன், கணவனா இருக்கிறேன் என்ற வார்த்தையை பகவான் சொல்லலாம். பகவான் சொல்லலாம். ஏன்னா நம்ம அத்தனை பேருக்கும் பர்த்தா யாருன்னா பகவான் தான். நம்ம அத்தனை பேருக்கும். அப்புறம் நீங்களும் ஆன்மகனாச்சே சுவாமி, அவரும் ஆன்மகனாச்சே சுவாமி, அப்படி இருக்கச்சு அவர் பர்த்தா ஆகுமான்னா பர்த்தா. அது என்னமா சுவாமி, ஒரு ஆண்மகன் இன்னொரு ஆண்மகனை கல்யாணம் பண்ணிப்பாளனா? இந்த இடத்துல ஆண்மகன்னா எப்படி தெரியுது? சரீரத்தை வைத்துக் கொண்டு ஆண்மகன் சொல்றோம், அந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு பெண் பிள்ளைன்னு சொல்றோம். ஆனா ஆத்மாக்கள் இருக்கணும். நம்முடைய ஆத்மா எல்லா ஆத்மாவும் இயற்கையாகவே பெண் சபாவம் படைத்தவர்கள். எல்லா ஆத்மாவும் இயற்கையாகவே பெண் சபாவம் படைத்தவர்கள், பெண்ணான தன்மைதான் இருக்கு. அதனால்தான் இங்கிருந்து சீவை புண்ணும் போறாங்கன்னா பகவானுக்கும் இந்த ஜீவாத்மாவும் விவாகம் ஆயிடுத்துன்றார். விவாகம்னா கல்யாணம் ஆயிடுத்துன்றார். என்ன சுவாமி, இங்கிருந்து ஒரு ஆண்மகன் போயிருக்கு, அவனுக்கு கல்யாணம் ஆகும்னா ஆத்மா போயிருக்கு, சரீரம் போல ஆத்மா போயிருக்கு. ஆத்மா போயிடுத்துனாலே என்ன அர்த்தம்? பெண்ணான தன்மை போயிடுத்துன்னு. அப்ப பெண்ணான தன்மை போயிடுத்துனா என்ன அர்த்தம்? பகவானா பர்த்தாவா இருக்காரு அர்த்தம். நல்லா புரியுவா? பர்த்தாவா. இந்த உறவு என்னன்னா சரீரத்தால உறவு இல்ல, ஆத்மாவால உறவு. இதே உறவுதான் கோபிகைகளோடு. எந்த கோபிகைகளோடும் சரீரத்தால உறவு கிடையாது. கண்ணன் பெருமானுக்கும் இந்த கோபிகைக்கும் சரீரத்தால் உறவு கண்ணவில்லை. பரமாத்மா ஜீவாத்மா உறவு என்னவோ அந்த உறவுதான் கண்ணனுக்கும் மற்ற கோபிமார்களுக்கும் இருக்கக்கூடிய உறவே தவிர இன்னமோ சரீரம் இந்த சரீரம் அந்த சரீரம் சேர்ந்து தூ கிடையவே கிடையாது. அது கிடையவே கிடையாது. ஏன் இரட்டாந்த பார்ப்போம்.
ஏன்னா எல்லா ஜீவாத்மாக்களும் தானே இருக்கான்னு சொல்லணும் பகவானே. இப்ப பாடிய பேசிட்டு இருக்கணும் பகவான் பேசுறான்னு சொல்லலாம், நீங்க கேட்டு இருக்கணும் பகவான் பேசுறான்னு சொல்லலாம், பகவான் கேட்கிறான்னு சொல்லலாம். அது என்ன நம்ம முன்னாடி ஒரு 4-5 காலட்சத்துல ஒரு காலட்சத்துல நம்ம பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம் தெரியுமா? பிரம்மா ஒரு அபச்சாரப்பட்டான் கண்ணனிடத்துல. நேர பிருந்தாவனத்துக்கு வந்தான். ஓ இவா ஆனந்தமா இருக்காளே, இவா கொடுக்கறத அவ வாங்கி சாப்பிடுறா, அவ கொடுக்கறத கண்ணன் வாங்கி சாப்பிடுறா, இந்த மாதிரி ஆனந்தமா இருக்காதுன்னு பொறாம வந்துடுத்து. அதை பார்த்து ஆனந்த பார்த்திருக்கணும், பொறாம வந்துடுத்து. அந்த பொறாமையால் என்ன பண்ணா, இந்த பொறாமைய அதனால இவளுடைய ஆனந்தத்தை குறைக்கிறதுக்காக மாடு கன்றெல்லாம் கவர்ந்துட்டு போயிட்டான். சரி கவர்ந்துட்டு போயிட்டான்னா அங்க போய் பார்த்தா, அங்க போய் போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ள இங்க இருக்கக்கூடிய கோபகுமாரோட கவர்ந்துட்டு போயிட்டான், என்னமே போயிட்டான். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிட்டு திரும்ப வரத்துக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம் 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 1 வருஷமே தானே கோபகுமாரர்களாகவும் மாடு கண்டுகளாகவும் கண்ணனும் பெருமானே இருந்தாலும் நம்ம சரித்திரம் பார்த்திருக்கோம். ஒரு 4 காலட்சேபம் இந்த சரித்திரம் பார்த்திருக்கோமோ. அப்படி இருக்க செய்து அவனேதான் எல்லாம். இது எப்படி சுவாமிஜிக்கு என்ன சுவாமிஜி இருக்காதுன்னா புரியறதுக்கு ஆசை. ஒரு கணவனுக்கு கால்வலி கால் பிடிச்சு விட்டா, மனைவி கால் பிடிச்சு விட்டா, மாத்தி கூட இருக்கலாம், ஒவ்வொரு கிரகத்துல அது மாறி கூட இருக்கலாம், விடுக்கட்டும். அப்படி இருக்காச்சே கால் பிடிச்சு விட்டா மனைவி. மறுநாள் கால ரொம்ப வருத்தப்பட்டுட்டாரு இந்த கணவன். என்ன வருத்தப்பட்டாருன்னா, வருத்தப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றார், என் மனைவிக்கு என் கால்ல தான் ஆசை, என்னிடத்தில் ஆசை இல்லைன்னா. இது உண்மையா? அந்த மனைவி தன்னுடைய பர்த்தாவான இவருக்கு காலை பிடிச்சு விட்டா, கால் வலிக்கிறதுன்னா காலை பிடிச்சு விட்டா கால் என்ன தூங்கிட்டார். அதுக்கப்புறம் மறுநாள் கால போய் இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, என் மனைவிக்கு என்னிடத்தில் ஆசை இல்லை, என் காலில் தான் ஆசைன்னா. சுவாமி உன் காலை தானே பிடிச்சாரு, யாரு கரத்தியார் காலை பிடிச்சாரா? இல்லையே, உன் காலை தானே பிடிச்சிருக்காரு. அப்ப அதற்கு மேல உன் காலை பிடிச்சிருக்காச்சு, நீ எப்படியே நொந்து பொங்கல் வழியிரு. நல்ல வேலை கழுத்தை பிடிக்காம காலை பிடிச்சாரனோ. அது சந்தோஷப்பட வேண்டாமான்னா எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கழுத்தாகட்டும் காலாகட்டும் கையாகட்டும் தோளாகட்டும் எதுவா இருந்தாலும் அந்த கணவனுடைய அங்கங்கள் தானே அது அத்தனையும், அந்த கணவனுடைய அங்கங்கள் தானே அர்த்தம். அப்ப அதே போல என்ன பாருங்க, அதே போல அப்ப காலை பிடிச்சாலும் அவரை பிடிச்ச மாதிரி தான், கையை பிடிச்சாலும் அவரை பிடிச்சாதான் தான், தோலை பிடிச்சாலும் அவரை பிடிச்ச மாதிரி தான். அதே போல அந்த ஆத்மா யாரோ அவனுடைய சரீரம். இந்த சரீரத்தில் எந்த அங்கத்தை பிடித்தாலும் அவரோடு சேர்ந்தது என்றுதான் அர்த்தம். அப்ப அந்த ஆத்மாக்குள்ளே பகவான் பரமாத்மாவா இருக்காரனோ, ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் பகவான் பரமாத்மாவா இருக்காரனோ. அப்ப அந்த மாதிரி இருக்காச்சு, அந்த சரீரத்தை பிடிச்சாலும் அவனோடு சேர்ந்து பிடித்ததாக தான் அர்த்தம். என்னமா சுவாமி எப்படி கையை பிடிச்சா காலை பிடிச்சா, பர்த்தாவுடைய கையை காலை பிடிச்சிருக்கார், பிடிச்ச உடனே அவரை பிடிச்சதான அர்த்தம் சொல்லியிருக்கோம். அது எப்படி உண்மையோ அதே போல ஒரே ஆத்மா பரமாத்மா, அந்த பரமாத்மாவுக்கு அத்தனை கணவன்மார்களும் சரீரம். இந்த ஒரே ஆத்மா பரமாத்மா, அந்த பரமாத்மாவுக்கு அத்தனை கணவன்மார்களும் சரீரம். அதே போல அனைத்து மனைவிகளும் சரீரம். இது என்ன புரிஞ்சுங்கோ, அனைத்து மனைவிகளும் சரீரம், அனைத்து கணவன்மார்களும் சரீரம். அப்படி இருக்கச்சு அப்ப அந்த பரமாத்மாவோடு இவன் நாட்டியம் ஆடினான்னா மொத்த பேரும் அவனவன் கணவனோடு ஆடினாகத்தான் அர்த்தமே தவிர என்ன பாத்துக்கோ. இப்ப இந்த கணவனுடைய ஆத்மாவுக்குள்ளே பரமாத்மாவா இதே பகவான் தான் இருக்கார், அந்த மனைவியுடைய ஆத்மாவுக்குள்ளே இதே பகவான் தான் இருக்கார். அப்ப அவ 2 பேரும் ஆடினா இப்ப என்ன ஆகுது, அவ பகவானோடு சேர்ந்து ஆடினாலும் அந்த கணவனோடு சேர்ந்து ஆடினாகத்தான் அர்த்தமே தவிர மற்றொருத்தனோடு ஆடினான்னு அர்த்தம் வராது. எப்படி வராது? என் கைய பிடிச்சா என் மனைவி, கையில தான் ஆசை, என் மேல ஆசை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சுவாமி எல்லாமே உன்னுடைய அவயவங்கள் தானே, உமக்கு இருக்கக்கூடிய அவயவங்கள் தானே. அதே போல இந்த கணவனாகட்டும், அந்த பாருங்க கண்ணன் தானே ஆடி இருக்கான். கண்ணன் ஆடினான்னு சொன்னாலே அந்த கணவனே
அந்த பெண்ணுக்கு யார் கணவனோ அந்த கணவனே ஆடினான் என்குதான் அர்த்தமே தவிர வேற யாரும் பரபுருஷன் ஆடினான்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா பரபுருஷன் ஆடினான் அர்த்தம் கிடையாது. பரமாத்மாவோட நாட்டி ஆடினா அதான் அர்த்தம், வேற அர்த்தம். ஏன்னா இன்னொன்னு, கணவன் என்கிறோம் அல்லவா, அவருக்கும் அந்தராத்மா பகவான் தான். அந்த கணவனுக்கு அந்தராத்மா பகவான் தான், இந்த மனைவிக்கு அந்தராத்மா பகவான் தான். அப்ப இந்த பெண்ணுடைய உடம்புக்கும் அவர் தான் ஆத்மாவா இருக்கார். அதே இந்த கணவனின் ஆத்மாவுக்குள்ளும் உடம்புக்குள்ளும் அவர் தான் ஆத்மாவா இருக்காரு. அப்படி இருக்காச்சு ஒரு குறையே இல்லையே. அவன் கண்ணன் ஆடுறான்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அந்த கணவனே ஆடுறான்னு அர்த்தம். அதனால இதுல எந்த விதமான குறையும் கிடையவே கிடையாது. எந்த விதமான குறையும் கிடையவே கிடையாது. ஏன்னா இது முதல் கருத்து. அப்ப ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்குள்ளும் பகவான் பரமாத்மாவா இருக்கிறபடியாலே கண்ணனே ஆடினாலும் அந்த கணவனே ஆடினபடியாகத்தான் அர்த்தம். இது முதல் அர்த்தம். இரண்டாவது, பகவானுக்கு கோபிகாசிகளோட தொடர்பு என்ன தொடர்புன்னா சரீர தொடர்பே கிடையாது. சரீர தொடர்பு இருக்குன்னா சரீர தொடர்பே கிடையாது. ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற தொடர்பு ஏன்னா ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற தொடர்பு இதான். அப்பனா ஆத்மாவுக்கும் பரமாத்மா இருக்கிற தொடர்பு என்ன சுவாமி? அது உயர்ந்த தொடர்பு, உயர்ந்த தொடர்பு. சாமானியப்படுதல நாம நினைக்கிற மாதிரி கிடையாது. இரண்டாவது, கண்ணன் நந்தகோபாவுடைய திருமாளிகளை இருந்ததே 10 வயசு தான். 10வது வயசு ஆரம்பிக்கட்சியே அந்த சரித்திரம் மேல பாக்குறோம். அக்ரூர் அழிஷன் போயிடுறார். அதுக்கப்புறம் திருப்பியும் கோகுலத்துக்கு வந்ததா சரித்திரமே கிடையாது. 10 வயசு தான் இருந்திருக்கா. அதுக்கு மேல அந்த கோகுலத்துல இருக்கிற குழந்தைகளும் பெண்கள் எல்லாம் 5 வயசு, அதாவது 5 வருஷம் கோகுலத்துல இருந்தார், 5 வருஷம் நந்தி கிராமத்துல இருந்தார். மொத்தம் 10 வருஷம். 5 வருஷம் கோகுலத்துல இருந்தார், 5 வருஷம் நந்தி கிராமத்துல நந்த கிராமத்துல இருந்தார். அந்த பெண்களுக்கெல்லாம் என்ன வயசு இருக்கும்? குழந்தைகளுக்கும் ஆடினாலும் என்ன வயசு இருக்கும்? 5 வயசு 6 வயசு இருக்கும். 5 வயசா இருக்கும். கண்ணனுக்கோ 10 வயசு இருக்கும். இதற்குள்ள என்ன சரீர தொடர்பு ஏற்படும்? கொஞ்சம் நீங்க யோசனை பண்ணி வரணும். 5 வயசு 6 வயசு குழந்தைகள், கண்ணனுக்கோ 10 வயசு. அப்படி இருக்கச்சு இவாளுக்குள்ள என்ன சரீர தொடர்பு ஏற்படும்? நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் அசட்டுத்தனமாக தெரியாத நாஸ்திகர்கள் வேணா இதை பேசலாமே தவிர அறிந்தவர்கள் இதை நன்றாக புரிந்து கொள்வார்கள். எதுக்கு சொல்றவங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குற்றத்தை கண்ணன் மேல ஏற்றுவா. அது என்னமா சுவாமி மாற்றான் மனைவியாச்சு அப்படின்னா ஒண்ணுமே இல்லையே, குற்றமே இல்லையே, எந்த குற்றமும் இல்லையே. ஏன்னா அவனுக்கு இவன் அந்தராத்மாவா இருக்கிறானே, எந்த விதமான குற்றமும் கிடையாது. ஆக நாஸ்திகள் வேணா அதை பேசலாம். ஏன்னா மொத்தம் பெண்களும் என்னன்னா எல்லாமே கண்ணனோ சிறுபிள்ளை, அவெல்லாம் சிறு பெண்கள், சிறு வயசு பெண்கள், 5 வயசு 6 வயசு இருக்கும். கண்ணனோ சிறுபிள்ளை. அது மட்டும் ஒரு குழந்தை எப்படி விளையாடுமோ அல்லது பரமாத்மா ஜீவாத்மாவோடு எப்படி விளையாடுமோ அவ்வளவுதான் கண்ணனுடைய விளையாட்டு. ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையோட விளையாடுறதும் நம்ம வீதியிலேயே பார்க்கலாம். அங்கங்க இதெல்லாம் இருக்கும், அக்ரகாரம் இருக்கும். அந்த அக்ரகாரத்துல சில குழந்தைகள்லாம் விளையாடிட்டே இருப்பா, பார்க்ல எல்லாம் விளையாடிட்டு இருக்கா. இந்த சின்ன குழந்தை 10 வயசு குழந்தை எப்படி விளையாடுவா? சண்டை போட்டுக்கிறா, பேசிக்கிறா, போய்க்கிறா, அதெல்லாம் வேறு. ஆனா அவளுக்குள்ள சரீர தொடர்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கான்னா கிடையவே கிடையாது. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். இந்த அசட்டுத்தனமா இது மேல பேசிட்டு இருக்கா. இதுக்கு சொல்ல வேண்டும்னா, அப்ப இந்த பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற உறவு என்னவோ அதே போல குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய உறவு என்னவோ அவ்வளவுதானே தவிர மத்ததும் கிடையாது. இதுதான் கண்ணனுடைய விளையாட்டு. இந்த சரீரத்தை யார் வாசித்தாலும் அவர்களுக்கு கவர்ந்தோடு என்ன பாருங்க, இந்த சரீரமும் என்னையும் என் உடமையும் தெரிவிக்கிறார்கள் ஆழ்வார். அப்ப இந்த சரீரமும் இந்த ஆத்மாவும் பகவானுக்கு சரீரமா இருக்கு. நம்ம ஆத்மாவுக்குள்ளே பகவான் பரமாத்மாவா இருக்கார். அவர் இருக்கிறபடியா தான் பேசிட்டு இருக்கேன், அவர் இருக்கிறபடியா தான் நீங்க கேட்டு இருக்கேன். அதனால அவரே நமக்குள்ள இருக்க, அதுதான் அகம் பிரம்மாஸ்மின்றார். அப்படி இருக்க செய்து இது என்னமா சுவாமி அவன் ஆடினா அந்த கணவனே ஆடினான்னு அர்த்தம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? சரி சரி சுவாமி, இவ்வளவு தூரம் நீங்க சொல்லிட்டு சரி புரியுது அப்படி இருக்க செய்து அப்ப இந்த மாதிரி பண்ணலாம்ன்ற, இந்த மாதிரி பண்ணினா இந்த மாதிரி ஆடினா என்ன பலன்னு தெரிவிக்கிறா பாருங்க.
என்ன பலன்னு சொன்னார்? இந்த சரீரத்தோடு யார் வாசித்தாலும் நல்லா பாருங்க, இந்த இந்த சரித்திரத்தை, இந்த சரித்திரம் இருக்கணும், இந்த பாகவத சரித்திரத்தை, இந்த பாகவத சரித்திரத்தை கண்ணன் பெருமான் கோபிகைகளோடு என்ன பண்ணான்? ராசக்கிரீட பரிணான்னு யார் வாசித்தாலும், யார் சேவித்தாலும், யார் அனுபவித்தாலும் அவரவர்கள் என்ன பண்ணுவானா? தங்கள் தங்கள் கணவன்களோடு நல்ல பக்தியோடும் நல்ல பிரேமமோடும் இருப்பார்கள்னு பலன் சொல்றான். இது என்னமா சுவாமி? இன்னொரு மனைவியோடு நல்ல ராசக்கிரீட பண்ணிருக்கா அப்படின்னு யார் கேட்கிறாளோ, யார் புரிந்து கொள்கிறார்களோ, யார் அதை அனுபவிக்கிறார்களோ அவர்கள் தங்கள் தங்கள் கணவன்மார்களோடு ஆனந்தமா பிரேமத்தோடு இருப்பார்கள் பலன் சொல்லியிருக்கு. அதே சாஸ்திரமே பலன் சொல்லியிருக்கு. அதாவது கண்ணனோடு அனைத்து பெண்களும் நாட்டியம் ஆடினார்கள் என்ற கதையை நாம் படித்தால், அதாவது பாகவதம் நாம் படித்தால், அல்லது இதை படிக்கிற பெண் இருக்கையா, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கணவனோடு வாழ்க்கை நன்றாக அமைகின்ற. கணவனோட வாழ்க்கை நன்றா ஒண்ணு வேண்டாம், ஏதோ கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோ, அவளுக்குள்ள புரிதல் சரியா இல்லை. புரிதல் சரியா இல்லைன்னா பாகவதத்தை சேவிச்சாலே போறோம், புரிதல் நல்லா வந்துடும்ன்ற ரிஷிகள் சொல்ற அந்த வார்த்தையை. பாகவதத்தை சேவிச்சா போறோம், பாகவத சேவிச்சா வந்துருமா சுவாமினா? ஏன்னா கண்ணன் இந்த மாதிரி ராசக்கிரீட பண்ணினான்னு சொன்னாலே தன்னுடைய கணவனோடு இவளுக்கு அன்பு பெருகிறது, தன்னுடைய மனைவியோடு இந்த கணவனுக்கு அன்பு பெருகிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்ய பாவம் ஏற்படுகிறது அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதனால தெரிவிக்கிறார். அதனால சாமானியம் என்ன சொல்லுவார்? சுவாமி, கண்ணனோடு நாட்டியம் ஆடிய இன்னொருத்தருடைய மனைவி கண்ணனோடு நாட்டியம் ஆடியாளான்னு சொன்னா அந்த கணவனுக்கு கோபம் வராதோ? அந்த கணவனுக்கு கோபம் வராதுன்னா வாழ்க்கை நன்னா ரசிக்கின்றார். அந்த கணவனுடைய வாழ்க்கையே நன்னா ரசிக்கன்னா, ஏன்னா அந்த கணவனுக்கும் அந்தராத்மா கண்ணனானபடியாலே, அந்த கணவனுக்கும் அந்தராத்மா கண்ணனானபடியாலே இந்த அர்த்தத்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இதுலதான் நிறைய இந்த நாஸ்திகவாதிகள்லாம் இருக்கா பாருங்க. அதுல சனாதன தர்மத்துக்கு இது தட்டா பேசுறவங்க என்ன பண்ணுவோம், என்ன குத்தம் கிடைக்குமான்னு பாப்பா. அநேகமா இந்த ரெண்டு லோகத்துல ரெண்டு மதம் நல்லா உயர்த்தியா இருக்கணும், ரொம்ப பெரிய மதம். அவ என்ன பண்ணுவா, இந்த சனாதன தர்மத்தை எப்படியா ஒழிக்கணும், அதுக்கு என்னென்ன குற்றங்கள் இருக்குன்னு எடுத்து பாப்பா, மெத்ததான் விட்டுவா. இது என்ன, அவளுக்கு அந்தராத்மாவா யாரும் கிடையாது. அதே போல அந்த சரீரமோ அந்த ஆத்மாவோ அவளுக்குள்ள அது சரீரமா இருக்கான்னா கிடையாது. ஆனா பகவான் ஒருத்தன் தான் அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் தான் என்ன பண்ணிருக்கா, தான் அந்த ஜீவாத்மாக்களுடைய சரீரத்தையும் அந்த ஜீவாத்மாவும் தான் சரீரமாக கொண்டுள்ளான். அந்தந்த ஜீவாத்மாக்குள்ள தன் அந்தராத்மாவா இருக்கிறான். இந்த மாதிரி தன்மை வேறு தேவதாந்திரங்களுக்கோ வேற்று மதத்தவர்களுக்கோ உண்டானா கிடையாது. அதனால அவளுக்கு தெரியாது, அவளுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். அதனால பேசிட்டு திருப்பி பேசிட்டு இருப்பார். ஆனா இந்த சரித்திரத்தை யார் வாசிக்கிறாளோ, யார் சொல்ற, நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. எதுக்கு சொல்ல வேண்டும்னா, நம்ம ஆத்திலேயே நம்ம பர்த்தாக்கோ அல்லது மனைவிக்கோ ஏதோ கொஞ்சம் அப்படி இவர் வடக்க பார்த்தா அவர் தெற்கு பார்ப்பா, இவர் ஒரு வார்த்தை சொன்னா அது கிடையாது இப்படி தானே சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி யார் ஆத்திரையா இருந்ததுன்னா பாகவதத்தை படிக்கும். அதுல முக்கியமா ராசக்கிரீடை, கோபிகளோடு பண்ணப்பட்ட ராசக்கிரீடை என்ன வாசிச்சோம், இதை கேட்டோம் அல்லது ஆனந்தமா அதனுடைய அர்த்தத்தை நன்னா புரிஞ்சுன்னு வச்சுக்கேன், உடனே கண்ணன் பெருமான் என்ன பண்றான்னா அவளுக்குள்ள அந்யோன்ய பாவத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான். இதான் பலன் இல்ல, ஏற்படுத்தி கொடுக்கிறான்னு இல்ல. ஆக இப்படிப்பட்ட நிலைதான் எது தெரிவிக்கிறது, இந்த ராசக்கிரீடை. ராசக்கிரீடை எந்த குற்றமும் கிடையாது, எந்த தவறுதலும் கிடையாது. ஒவ்வொரு ஏன்னா இன்னைக்கு கூட நம்ம என்ன சொல்றோம், பகவான் ஏன் மானிடவர்க்கென்று பேச்சுப்படையில் வாழவில்லை கண்டான் மன்மதனே. ஆண்டாள என்ன தெரிவிக்கிறார், எனக்கு பர்த்தா யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன் பெரிய பெருமான்டார். அது என்னமா சுவாமின்னா, ஒரு ஜீவாத்மா தானே, ஜீவாத்மா ஒரு ஜீவாத்மா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா பரமாத்மா கல்யாணம் பண்ணிக்கலாமே. அது பரமாத்மாவா இருக்கணும், மத்த தேவதையா இருக்க மாட்டாது. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அதனால எந்த குறையும் கிடையாது, தைரியமா பேசலாம். அது மட்டும் இல்ல, அந்த
கணவ அந்த மனைவியோடு மாற்றானுடைய மனைவியோடு இவர் இவர் நாட்டியம் ஆடினாருன்னா அந்த கணவனே ஆடி இருக்காருன்னு அர்த்தமே தவிர கண்ணன் பெருமா கண்ணன் ஆடி இருக்காரு. ஏன்னா அவருக்கு அந்தராத்மா இவர் இருக்கிறபடியா ஆடினார் அர்த்தம் தெரியுங்களா. இதோட அந்த சரித்திரம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அடுத்த சரித்திரம் கேசி. கேசி கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல வந்தா. முதல்ல பூத்தனா வந்தா, அவ கொடுறதுக்காக வந்தா. கடைசியா வந்தது யாருன்னா கேசி. நடுவுல காலமாற்றுடைய உருவத்துல அரிஷ்டாசுரன் வந்தான். அரிஷ்டாசுரன் வந்த வேகத்திலே கிளம்பி போயிட்டான். அது காலமாற்றுடைய உருவத்துல வந்த வேகத்தை போயிட்டான். அடுத்து குதிரையுடைய வடிவத்துல தான் வந்தது கேசி. கேசி அந்தா அப்படின்னு குதிரையுடைய வடிவத்துல வந்தான். அந்த கேசி வந்த வேகத்தை பார்த்த உடனே நாரதருக்கு ஒரு பயம் வந்துட்டு. நாரத பகவான் பார்த்து அவருக்கு பயம் வந்துட்டு. ஓ, இந்த ஜெகத்தே அஸ்தமிச்சு போயிடும் போட்டுருக்கு. அவர் வந்த வேகத்தை பார்த்தா ஓ என்ன ஆகுமோ அப்படின்னு பெரிய அசுரனா இருக்கானே, அவன் வந்தா என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டே இருக்கார். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த கேசி பயாச்சு. கேசிக்கு பிராணம் போயிடுத்து. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே கேசி பிராணம் போயிடுத்து. ஓ, இப்படி இத்தனை பேர் அமைச்சிருக்காங்க. இப்ப கம்சன் பாக்குறான், இத்தனை பேர் அமைச்சிருக்கமே. முதல்ல பூதனா தொடங்கி கேசி பரியந்தம் சகசநாமத்தை போல வரிசையா சொல்லிட்டே வராரணும். இத்தனை பேர் அமைச்சமே, இனிமே அனுப்புறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா இங்கிருந்து கோகுலம் அனுப்பணும், இனிமே அனுப்புறதுக்கு ஆளே இல்லை. இனி என்ன பண்றான், இனிமே இங்கிருந்து அனுப்ப வேண்டாம், அந்த கண்ணனை நம்ம இங்க வரவழைச்சிடுவோம். இதுதான் கம்சனுடைய அபிப்பிராயம். இனிமே கண்ணனை இங்க வரவைப்போம். ஏன்னா இங்கிருந்து அனுப்புறதுக்கு ஆளே இல்லையே. எத்த அசுரால் இருந்தாலும் அத்தனை அசுராலையும் அனுப்பிச்சாச்சு. போனவா ஒன்மே டிராபிக் போயிருக்காள் தவிர திரும்பினதே கிடையாது. யாராவது போய் திரும்பணும், திரும்புதல் இருந்தே கிடையாது, அத்தனையும் போயாச்சு. இப்ப இனிமே என்ன பண்ணுவோம், கண்ணனைத்தான் நம்ம ஊருக்கு வர வச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அக்ரூரரை அனுப்பினார். அக்ரூர் அழைச்சார். அழைச்சு அக்ரூராக்கு என்ன சொல்றார், அக்ரூரா நீ போயிட்டு கண்ணனை அழிச்சுடுவா. கண்ணனை அழிச்சுடுவா. அக்ரூரகா குரூர இருதய காணுவா. அக்ரூரகா குரூர இருதய காணும் அப்படின்னா அக்ரூரன் கண்ணனுக்கு உறவு. கண்ணனுக்கு உறவு அக்ரூரன். ரொம்ப மரியாதை. கண்ணன்னு சொன்னாலே அத்தனை தூரம் பிரேம, அத்தனை தூரம் காதல், அவ்வளவு மரியாதை இருப்பாரு. இன்னைக்கு அக்ரூரன் போயிட்டு வா சொன்ன உடனே நமக்காவது ஒரு வாய்ப்பு கிடைச்சது அக்ரூரன் நினைக்கிறார். சீவைஷ சம்பிரதாயத்துல அக்ரூர யானம் அச்சதாதி கதி சிந்தனம்னு சொல்லுவார். திருவேங்கட யாத்திரை, அக்ரூர யானம், அர்ச்சிதாதி கதி சிந்தனம்னு 3 சொல்லுவார். அக்ரூர யானம்னா அக்ரூர் என்கிற அனுப்பினாரணும், இவர் கிளம்பி போகணும்னும். போகிறதுக்கு முன்னாடி இவர் தன்னுடைய கற்பனையை தட்டி விடுறார். கற்பனையை தட்டி விட்டு என்ன பண்றார், நான் கிட்டக்க போவேன், கண்ணனை செவிப்பேன், கண்ணனும் என்னை செவிப்பான், நாங்க ராத்திரிலாம் உட்காந்து பேசிட்டு இருப்போம், அவர் நல்லா குசல பிரச்சனம் பண்ணுவார், எப்படி இருக்கன்னு கேட்பார். அண்ணா உன்னுடைய அனுகிரகத்தால ஒரு உரையும் இல்லை, நல்லாவே இருக்கேன். ஆனா என்ன பண்றது, அந்த கம்சன் பாவிடத்துல இருந்துட்டு இருக்கேன், ஒரு கத்தி இல்லாம இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். இதெல்லாம் பேசுவேன், அவன் கிட்டக்க போவேன், அவன் என்ன ஆளுங்கனம் பண்ணிப்பான், நானும் ஆளுங்கனம் பண்ணிப்பேன். இந்த நிலையில இவர் கற்பனை பண்ணிட்டே போறார். இது நம்ம நாமளும் பண்ணணும். ஒரு யாத்திரை போனோம்னாலே அந்த யாத்திரை போறதுக்கு முன்னாடியே ஸ்ரீரங்கம் போறோம், இல்ல திருநாராயணபுரம் போறோம், மேலக்கோட்டை போறோம்னா அங்க போகணும். செல்வநாராயண பிள்ளை எப்ப சேவிக்கணும், அங்க விஸ்வரூபம் நாழியாகும், விஸ்வரூபத்திலே சேவிக்கலாம். அது மட்டும் அந்த விஸ்வரூபத்துக்கு முன்னாடி தீர்த்தம் தான் கொண்டு வரணும். அங்க இருக்கக்கூடிய சீவைஷ்ணவெல்லாம் அந்த தீர்த்தம் கொண்டு வரக்கூடிய புஷ்கரணிக்கு போய் அவளை சேவிச்சுட்டு விடுவோம். அதுக்கப்புறம் விஸ்வரூபத்தை சேவிப்போம். அதுக்கப்புறம் அங்க திருவாராதனை தீர்த்த பிரசாதம் எல்லாம் சேவிப்போம். அங்க இருக்கிற உற்சவாதிகள் என்னவோ அதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணிட்டே போகணும். அந்த மாதிரி அக்ரூர கற்பனை பண்ணிட்டு இருக்காரு, கற்பனை பண்ணுவாரு. ஏன்னா கம்சன் யாருன்னா மாமா, கண்ணனுக்கு மாமா தான் கம்சன். அப்படி இருக்கச்சே என்ன எதனால கூப்பிடணும், சரி சுவாமி இப்ப கண்ணன் அழிச்சுட்டு வரணும், எப்படி ஆகணும், என்ன பண்ணினா கம்சன் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் எடுத்துட்டான். என்னன்னா வில்யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். வில்யாகம்னா தனுர்யாகம்னு பேர். வில்யாகம் என்னன்னா கம்சன் என்ன திட்டம் போட்டான்னா,
ஒரு வேள்வி ஏற்படுத்துவோம். அதற்கு தனுர்யாகம்னு பேரு. அந்த தனுர்யாகம் பேர் வச்சுட்டு எல்லா ராஜாக்களையும் வர சொல்லுவோம். எல்லா ராஜா அங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ராஜாலாம் இருப்பாரையா, அவெல்லாம் அழைப்போம். கூடவே கண்ணனையும் அழைப்போம். ஏன்னா கண்ணன் வருமானம் தானே, இவர் மாமா தானே, கண்ணன் வருமானம் ஆனபடியாலே அவனையும் கூப்பிடுவோம். அப்ப கூப்பிட்ட உடனே நான் வில்வியாகத்துக்கு வருவானோ, வந்தவனை என்ன பண்ணலாம், நல்லா ஏற்பாடு பண்ணி கொண்டுடுவோம். கண்ணனை கொண்டுடுவோம் அப்படின்னா எப்படி கொள்றதுன்னு அவர் ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருக்காரு. உள்ள வருவானோ, அந்த மதுரா நகரத்துக்குள்ள வருவானோ, உள்ள வரச்சேயே பெரிய வாசல்ல பெரிய மதம் பிடித்த யானை வச்சுப்போம். குவலையா பீட்டம்னு பேரு. அந்த யானை வச்சுப்போம். அந்த யானை கண்ணனை கொண்டுடும். யானை கண்ணனை கொண்டுடும். ஒருவேளை அந்த யானைகிட்ட இருந்து தப்பிச்சுட்டான்னு வச்சுக்கோ, கண்ணன் அந்த யானையில இருந்து தப்பிச்சான்னா பக்கத்திலேயே மல்லர்களை நம்ம நிறுத்தி வைப்போம். சானூர முஷ்டிகர்கள்னு பேரு. அந்த மல்லர்கள் நிறுத்தி வைப்போம். அவளோட சண்டை போடணும். அவளோட சண்டை போடணு. அவ என்ன பண்ணுவா, கண்ணனை கொண்டுவாளவனோ. ஒருவேளை அவள்கிட்டையும் தப்பிச்சுட்டான்னு வச்சுக்கோ, ஒருவேளை அவன் கொல்லணும், கொல்லல, அவள்கிட்ட தப்பிச்சுட்டான. மூணாவதா நான் இருக்கேனே, கம்சன் நினைக்கிறான், நான் இருக்கேனே, நான் என்ன பண்றேன், நான் நேரா அவனை என்னுடைய இடத்துக்கு வரவழைச்சு நானே அவனை கொண்டுடுவேன் அப்படின்னு கம்சன் பெரிய திட்டத்தை போட்டு வச்சிருக்கான். அப்ப 3 பேர் அவனை கண்ணனை கொள்வதற்காக குவலையா பீட்டம் என்கிற யானை, அதுக்கு நிறைய என்ன பண்ணிருக்கான்னா, நிறைய லாகரி வஸ்துக்கள்லாம் கொடுத்து மதமேத்தி இருக்கான். யானைக்கு லாகரி வஸ்துக்கள்லாம் கொடுத்து நல்ல மதமேத்தி இருக்கான். முதல்ல கோடையா பீட்டம் என்கிற யானை கொண்டுடும். தப்பித்தான் என்றால் சானூர முஷ்டிகள் இல்ல மல்லர்கள் அவ கொண்டுடுவா. தப்பித்தான் என்றால் நானே கொண்டுடுவா அப்படின்னா. இப்ப அங்கிருந்து கிளம்பியாச்சு. அக்ரூர் நேரா கோகுலத்துக்கு போனார். அங்கிருந்து வந்த பிராமணன் போனார். அங்கிருந்து கிளம்பியாச்சு. கிளம்பின உடனே அக்ரூருக்கு ஒரே ஆசை. என்ன ஆசைன்னா, இத்தனை நாள் நான் இந்த கம்சனோட முகத்துல தான் முடிச்சேன். இத்தனை ஏன்னா காலத்தால் எழுந்து கட்சே நல்ல முகத்துல முடிக்கணும். இது யார் முகத்துல சுவாமி முழிச்சேன்னு கேட்பா சில பேர்லாம். கம்சனுடைய முகத்துல தானே முழிச்சுட்டு இருக்கேன். இத்தனை நாள் அவனுடைய முடிச்சு ஒரு நாளாவது கண்ணுடைய முகத்துல முழிக்கணும் போகணும். ஏன்னா எழுந்து கட்சே பகவானுடைய திருமுக மண்டலத்தை சேவிக்கணும், ஆச்சாரியனுடைய திருமுக மண்டலத்துல சேவிக்கணும், பிராட்டியுடைய திருமுக மண்டலத்துல சேவிக்கணும், இல்லது பசுமாட்டையாவது சேவிக்கலாம். பசுமாட்டையா நாம என்ன பண்ணுவோம், உடனே கையை அப்படி கையை பார்ப்போம். என்ன இருக்கு, ஒரு ரேகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த மாதிரி முழிக்கக்கூடிய இன்னைக்கு கண்ணனுடைய திருமுகத்தில் முழிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சதே. இந்த நாள் வாய்த்ததே என்னால் எம்பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எடுத்துப்பட்ட அண்ணாலே பெரியாழ்வார் தெரிவித்தா போல இந்த நாள் வாய்த்ததுன்னு சொன்னா. அது மட்டும் இல்ல, இவர் கற்பனை பண்ணிட்டாரோ, கண்ணனை அழைக்க போறேன், கண்ணனை வந்து விழுந்து செவிப்பான், நானும் செவிப்பேன், அவ ஒருத்தருக்கு கட்டி தழுவி கொண்டு ராத்திரி எல்லாம் குசல பிரசனம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி நிறுத்தாரனாம். இப்ப பண்ணிட்டு போனார். போன உடனே அங்கெல்லாம் மாத்திட்டார். அக்ரூர் வந்திருக்காரு. எதுக்காக வந்திருக்கார், ஏன் வந்திருக்காருன்னு, கண்ணன் ஆயுஷம் போறதுக்காக வந்திருக்கேன். கம்சராஜா என்ன பண்ணிருக்கார், வில்யாகம் என்று சொல்லக்கூடிய தனுர்யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதனுடைய தன்னுடைய வருமானாக இருக்கக்கூடிய இந்த கண்ணனை அழைத்து கூட வர சொன்னார். அப்படின்னு சொன்னா ஒண்ணும் பேச முடியாது. நந்தகோபனோ யசோதையோ அங்க இருக்கிறவாளோ ஒண்ணும் பேச முடியாது. அப்படின்னு என்ன பண்ணார், நேரா அங்கிருந்து கிளம்பிட்டார். நந்தகோபன் அனுமதி பெற்றுனா, நந்தகோபன் இவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அவர் அனுமதி பெற்றுக் கொண்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. தேர்ல ஏறி உட்கார்ந்து தேர்ல ஏறி உட்கார்ந்து கண்ணன் புறப்படுறார். கண்ணனும் பலராமன் 2 பேரும் புறப்படுறார். கண்ணன் மட்டும் புறப்படல, பலராமன் 2 பேரும் புறப்படுறார். அக்ரூரர் கண்ணன் அழிச்சுட்டு நந்தகோபாலுடைய திருமாலிலிருந்து வெளில வராரணும். அதோடு அந்த கதை முடிஞ்சிருச்சு. ஏன்னா கண்ணன் அதன் பிறகு கோகுலத்துக்கோ அதே போல நந்த கிராமத்துக்கோ தொடர்பு இருந்ததுன்னா கிடையாது. 10 வயசுல கோகுலத்திலிருந்து நந்த கிராமத்தில் கிளம்பினான். கிளம்பினதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து 105 வருஷங்கள் 120 வருஷங்கள் சொல்றான். அது இருக்கட்டும். அதுக்கு நடுவுல எப்பயாவது ஒரு தடவையாவது நந்த கிராமத்துக்கோ கோகுலத்துக்கோ வந்ததா சரித்திரம் இருக்கானா? இல்லவே இல்லை. ஏன்னா அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கோபிகைக்கெல்லாம் ஒரே கோபம். என்ன கோபம்னா, நம் உயிராக இருக்கக்கூடிய இந்த கண்ணனை
வந்து ஐஷன் போறாரு. இவர் யார்? இவர் அக்ரூர்னு சொல்றாரு. இவர் யார்? இவரு அக்ரூர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அக்ரூரன் அப்படின்னா கொடுமை இல்லாதவர்னு அர்த்தம். கொடுமை இல்லாதவர் அர்த்தம். இவ ஒரு பெண் என்ன பண்ண சத்தம் போட்டு சொல்றா, இவருக்கு யார் பெயர் வச்சா? அவ அப்பா அம்மா என்ன பேர் வச்சிருக்கா? அக்ரூர்னு பேர் வச்சிருக்கா இல்லையா? இவர் அக்ரூர்னு வச்சிருக்க கூடாது, குரூரன்னு பெயர் வச்சுக்கொண்டாரு. ஏன்னா கொடுமை இல்லாதவரா? உயிராக இருக்கக்கூடிய கண்ணனை எங்களை விட்டு பிரிக்கும்படியான ஒரு தன்மையிலே ஐஷன் போறாரு. ஒரு ஐஷன் போலாமா? உயிரோடு இவரு கலந்து இருக்கோமோனோ அவரவே ஐஷன் போறா போயிருவாங்க. அக்ரூரரா? கொடுமை இல்லாதவரா? கொடுமை உடையவர். அப்ப குரூரன்னு இவருக்கு பேர் வச்சுக்கலாம் தெரிவிக்கிறார். அக்ரூரகா குரூர ஹிருதயகான்ற அக்ரூரகா குரூர இதயகா. அங்கிருந்து ஓட்டின்னு வந்தான். ஓட்டின்னு கிளம்பியாச்சு. நந்தகோபால்கிட்டையும் யசோதிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டு மேல கிளம்பி வந்தாச்சு. வர்றச்சே சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆயிடுச்சு. சந்தியாவனம் பண்ணமோன்னோம். சந்தியாவனத்துக்கு நாடி ஆயிடுச்சுன்னு யமுனக்கரைக்கு ஓரமா தேர நிறுத்தினான். யாரு? அக்ரூர். யமுனக்கரைக்கு ஓரமா தேர நிறுத்தினான் அக்ரூர். அப்ப கீழே இறங்கி நேர யமுனக்கரைக்கு உள்ளக்குள்ள சந்தியாவனம் பண்ண போனார். சந்தியாவனம் பண்ண போனாருனோ அப்ப அவர் உள்ளத்துல கொஞ்சம் அகங்காரம் இருந்தது. அக்ரூருடைய உள்ளத்துல கொஞ்சம் அகங்காரம் இருந்தது. என்னன்னா, நானாச்சும் ஐஷன் வரேன், கண்ணனை யார் கூப்பிட்டு வர முடியும்? யாருக்காவது அந்த தெம்பு இருக்கா? யாருக்காவது தைரியம் இருக்கா? நான் வந்தபடியால கண்ணன் தேர்ல வந்தான் அப்படின்னு ஒரு சின்ன அகங்கார மனசுல இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சு? கண்ணன் அதை நினைச்சுட்டு இருக்கார். ஓ இருக்கா, இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சுட்டு நேர உள்ள போனார். சஞ்சாவனம் மன்றத்துக்காக உள்ள போனார். அந்த ஜலத்துல இறங்கினார். இறங்கின உடனே அப்ப அந்த ஜலத்துக்குள்ள இறங்கின உடனே கண்ணன் பெருமான் சேவை சாய்க்கிறான். எங்க ஜலத்துக்குள்ள? யமுனா நதிக்குள்ள கண்ணனும் பலராமனும் சேவை சாய்க்கிறார். இவர் சந்தேகம் வந்துருச்சு. அந்த ரெண்டு குழந்தையும் தேர்ல தானே விட்டு வந்திருக்கேன், இவ என்னவா இந்த யமுனா நதியில இறங்கி இருக்கா தெரியலையே, என்னவா இறங்கினா? அங்கிருந்து பார்த்தா யமுனையில இருக்கா. யமுனையில ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்கா. சரி, இப்படி யமுனைக்கு வந்தா? தேர்ல தானே விட்டுட்டு வந்தா. நேர அங்கிருந்து அப்படியே தேர பாக்குறாரு. தேர பார்த்த தேர்ல உட்கார்ந்து இருக்கா. தேர பார்த்தா தேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. சரி, என்ன இது புரியலையேன்னு சொல்லி மறுபடியும் என்ன பண்ணா? அந்த ஜலத்துல பாக்குறோம். யமுனா நதி ஜலத்தை பார்த்தா அங்கேயே இருக்கார். புரிஞ்சுட்டார். என்ன புரிஞ்சுட்டாருன்னா, நான் தான் கொஞ்சம் அகங்காரம் பட்டேன். என்ன அகங்காரம் பட்டேன்? நானாச்சு இந்த கண்ணனை ஐஷன் வரனே அப்படின்னு அகங்காரப்பட்டேன். அந்த அகங்காரப்பட்டபடியால் தான் கண்ணன் இந்த மாதிரி பண்றார். அப்புறம் எப்பேற்பட்டவன் ஐஷன் வந்தேன்னு ஒரு நான் நினைச்சேனோ அது தப்பா போயிடுது. அதனால நான் என்ன நினைச்சுக்கணும்? நமக்கும் ஒரு நல்வாய்ப்பை கண்ணன் கொடுத்தானே, கண்ணனை அழித்து கொண்டு வரும்படி ஒரு வாய்ப்பை கண்ணன் கொடுத்தானேன்னு நினைச்சிருக்கணுமோனோ. அப்படி நினைக்காம நினைப்பேன் நானாச்சும் ஐஷன் வந்தேன்னா அந்த நினைவு தப்பு. அந்த நினைவு தப்பு அப்படின்னா ஆக கண்ணன் அங்கிருந்து தேர்ல மறுபடியும் உட்கார வச்சு ஐஷன் போனா. ஐஷன் போர்டு வச்சு மதுரை பட்டணம் பிரவேசிக்கிறது. உள்ள நுழையணுமோனோ. உள்ள நுழைய செய்ய உடனே கண்ணன் அக்ரூரை பார்த்து சொல்றார். உள்ள நுழைய செய்ய, அக்ரூரா நீரு கிளம்பலாம், நீரு போறோம். ஏன்னா இது நாம் பிறந்த ஊர். மதுரையில தானே கண்ணன் பிறந்தான். நான் பிறந்த ஊர். அதனால ஊரை பார்த்தே 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஊர்ல நான் இருந்தேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்க வந்துட்டேன். 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆகையால் நாம காலால நடந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரூரை தேரோட அனுப்பிச்சாச்சு. அக்ரூரை அனுப்பிச்சாச்சு. இப்ப கண்ணனும் பலராமனும் காலால் நடந்து வரா. அநேகமா சில பேர்லாம் அவ ஏதோ சிறு வயசுலயோ ஒரு 40 வயசு வரைக்கும் கிராமத்துல இருந்திருப்பா. ஏதோ ஒரு காரண விசேஷத்தால நகரத்துக்கு வந்துருவா. நகரத்துக்கு வந்தோடனே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு திரும்பி போனா வச்சுக்கேன். அப்ப அந்த வண்டியில தான் அவ பெரிய போஸ்ட்ல இருக்காருமா, வண்டியில தானே போவா. உடனே வண்டியை நிறுத்த சொல்லுவா. வண்டியை நிறுத்த சொல்லி நான் காலால நடந்து போகணும். எங்கெங்கெல்லாம் சிறு வயசுல நான் விளையாடி இருக்கேன், எங்கெங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணினேன், இங்கெங்கெல்லாம் என்னென்ன பண்ணினேன், இங்க சோழ வாய்ப்பு, இங்க நதி வாய்ப்பு, இங்க இருக்கக்கூடிய வாய்க்கா வாய்ப்பு. இந்த வாய்ப்புல சில பேர் என்ன பண்ணுவா, அந்த வாய்க்கால் அப்படியே ஜலத்தை அப்படியே காலை தொட்டுண்டே போவா. அந்த மாதிரி இருக்கு இல்லையா. சில பேருக்கு இந்த வயசு சிறு வயசுல விளையாட்டு இருக்கானோ. அதே போல இப்ப கண்ணனுக்கு இவர் ஒண்ணும் விளையாடல. மதுரையில பிறந்த உடனே கிளம்பி போயாச்சு.
கரண்ட் பயத்தணும். அதனால பண்ணா, அதனால இங்க அப்படி இந்த மதுரா நகரத்தை பார்த்துட்டே வரலாம்னு ஆனந்தமா அப்படியே போயிட்டு இருக்கச்சு. அப்ப பலராமன் சொல்றார். பலராமன் என்ன சொல்றாருன்னா, கண்ணா நாம இத்தனை நாள் நம்ம எங்க இருந்தோம்? கோகுலத்திலையும் நந்தி கிராமத்திலயும் இருந்தோம். இப்ப மதுரை பட்டணத்துக்கு வந்துட்டோம், இந்த நகரத்துக்கு வந்துட்டோம். நகரத்துக்கு வந்தாலே அலங்காரம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பலராமன் என்ன சொல்றோம்? அலங்காரம் பண்ணிக்கணும். நல்ல அழகா இத்தனை கிராமத்துல இருந்த போனோம். கிராமத்துல இருந்தாலே எப்படி வேணா இருக்கலாம். ஏன்னா கிராமத்துல சில சில பெண்களோ சில ஆண்களோ கடைக்கு போகணும், எங்கேயா வெளில போகணும்னாலே அவ எந்த வஸ்திரத்தோடு இருக்காளோ அந்த வஸ்திரத்தோடய கடைக்கு போறது, மத்த பக்கத்து வீட்டுக்கு போறது, எதிர் வீட்டுக்கு போறது, இவாளோட பேசுறது, அவளோட பேசுறது எல்லாமே அதே வஸ்திரத்தோடு இருந்துவா. ஆனா நகரம்னு வந்துட்டு வச்சுக்கேன், ஒரு 4 மாடி 5 மாடி இருக்கு வச்சுக்கேன், அவ கீழே இறங்கி குப்பை போடணும்னாலும் அதுக்கு வஸ்திரத்தை மாத்திட்டு நல்ல அலங்காரம் பண்ணிட்டு தான் குப்பை போடத்துக்கு போடுவா. இதான் நகரத்துல இருக்கக்கூடிய நிலை. ஆனா அதே கிராமத்துல என்னன்னா, அவ இருந்தபடியே அமையும். எப்படி இருக்காரோ, நீங்க பாக்கலாம் நன்னவே எப்படி இருக்காரோ அதே போல இருந்துட்டு போயிட்டு வரணும். இந்த பலராமன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இத்தனை நாள் நம்ம கிராமத்துல இருந்தோம் கண்ணா, அதனால எப்படி வேணா இருந்திருக்கலாம். நகரத்துக்கு வந்தாச்சனும் நல்ல அலங்காரம் பண்ணிக்கணுமோ, நல்ல அலங்காரம் பண்ணிக்கணும்னு அப்ப என்ன கேட்டா, அப்ப நான் பண்ணிக்கலாம்னு சொல்றச்சு. ஆகையால் பலராமன் சொன்ன உடனே 3 இடத்துக்கு போற அலங்காரம் பண்றதுக்காக. முதல்ல வண்ணான்ட்ட போறா, ரஜத்தன்னு பேர் வண்ணான்ட்ட போயிட்டு வஸ்திர அலங்காரம். அதுக்கப்புறம் திருவக்குறா என்று சொல்லக்கூடிய கூனி, அந்த கூனிட்ட போய் சந்தன அலங்காரம். அதுக்கப்புறம் மாலாக்காரன்னு சொல்லக்கூடிய புஷ்பக்கார், அந்த புஷ்பக்கார் வீட்டுக்கு போய் புஷ்ப அலங்காரம் பண்ணிக்கிறார். 3 அலங்காரம் பண்ணிட்டார். 3 அலங்காரம் பண்ணிக்கிறார். இப்ப சுக்கராச்சாரியருக்கு ஒரு சந்தேகம். சுக்கராச்சாரியர் தான் என்ன சொல்றாரு, அந்த ராஜாவுக்கு, பரீட்சித்து மகாராஜாவுக்கு இந்த கதையை சொல்லிருக்கிற ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, இவன் 2 பேரும் சண்டைக்கு போறான். புகழையா பீட்டத்தை முடிக்கணும், சாணூர முட்டிகால் மல்லர்களை முடிக்கணும், அடுத்து கம்சன் முடிக்கணும். சண்டைக்கு போறவா அலங்காரம் பண்ணிட்டு போவாளா, அப்படியே போவாளா? இவன் என்ன அலங்காரம் பண்ணிட்டு போறா? சண்டைக்கு போறதுக்கு அலங்காரம் தேவையான்னா? ஆனா இவாளுக்கு என்னன்னா, என்ன பண்ற, இவனா கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு போயின்றாருன்னா என்ன அலங்காரம் பண்ணி போலாம். சண்டைக்கு போறாங்க என்னன்னா, ஆனா கண்ணனை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு போனாலும் ஒண்ணுதான், சண்டைக்கு போனாலும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா பகவானுக்கு நித்திய கல்யாண பெருமாள்னு பேரு. பகவானுக்கு நித்திய கல்யாண பெருமாள்னு பேரு. அப்ப அப்படி இருக்கச்சேதே எங்க போனவன் அழகன் அலங்காரன், ஆழ்வாரே தெரிவிக்கிறார். அழகன் அலங்காரன் அவ்வளவு என்ன பொதுவா சொல்லுவா. அதாவது அலங்கார பிரியகு விஷ்ணுகு, அபிஷேக பிரியகு சிவகானுவா. அது எப்படி சொன்னானே அது எனக்கு தெரியல. அபிஷேகம் அவர் எப்ப பாரு இருப்பார் போல் இருக்கு, அதனால அவருக்கு அபிஷேகம் பண்ணணும் இருக்கு. எப்ப பாரு அலங்காரம் பண்ணி. ஆனா அநேகமா சில திவ்ய தேசத்துல ஸ்ரீ வைஷ்ணவாலாம் இப்படிதான் இருக்கா. ஏன்னா காத்தால சன்னதிக்கு போறா, பெருமாள் சேவிக்கிறார், அங்க கைங்கெல்லாம் பண்றா, கைங்கறி பண்ணிட்டு எல்லாம் முடிச்ச உடனே சாயங்காலம் அப்படியே வேத்து கொட்டி நெத்தியெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சிருக்கும். உடனே என்ன பண்ணா, ஒரு தீர்த்த மாட்டி போலாம்னா அப்படியே ஒரு டச்சப் மாதிரி என்ன பண்ணுவா, முகத்தளங்குவா, உடனே திருமண் வேலை பண்ணுவா, போயிடுவா. அதுக்காக இதுன்னு சொல்லல, இதுக்கு சொல்ல வந்தேன்னா, இவருக்கு அலங்கார பிரியர்கள் விஷ்ணு. அதான் நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும்னு சொல்லுவா. சரி சொல்லி என்ன பண்ணா, நேரா போனா இவாளுக்கு சண்டைக்கு போனாலும் அலங்காரம் தான், சமாதானத்துக்கு போனாலும் அலங்காரம் தான், கல்யாணத்துக்கு போனாலும் அலங்காரம் தான், எல்லாம் ஒண்ணுது. இப்ப அப்படி அலங்காரம் கட்சி முதல்ல என்ன பண்ணா, முதல்ல நேரா போனான் ரஜதன் வண்ணான்ட்ட போய் எனக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுக்கணும். ரஜதன்னு பேரு. அந்த வண்ணான் வஸ்திரம் கொடுக்குறான். அந்த வண்ணான் பார்த்தான், கம்சனுக்கு வஸ்திரத்தை கொண்டு போயிரு, கம்சராஜா வஸ்திரத்தை கொண்டு போயிட்டு இருக்கு. நீங்கெல்லாம் இடப்பிள்ளைகள் உங்களுக்கு எல்லாம் கொடுப்பேனா? ஏதோ ஒண்ணு போட்டு போறது விட்டுட்டு இன்னும் கம்சனுக்கு போகக்கூடிய வஸ்திரத்தை கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேலியோடு ஒரு பரிகாசத்தோடு பேச ஆரம்பிச்சான். யாரு? அந்த ரஜதன் என்று சொல்லக்கூடிய வண்ணான். கண்ணனு கோபம் வந்துட்டு, உடனே கோபம் வந்துட்டு, கோபம் வந்தபடியாலே கையால் ஒரு தட்டினா தலையே துண்டா போயிடுச்சு.
கையால ஒரு தட்டு தட்டின உடனே தலையை அறுந்து போய் கீழே வந்துட்டான். அந்த வஸ்திரத்தை எல்லாம் எடுத்து தான் சாக்கிட்டான். என்ன அதுக்கப்புறம் திருவக்ரா தான் கூனி. அந்த கூனி என்ன பண்ணா, கம்சனுக்கு சந்தனம் எடுத்து போயிட்டு இருக்கா. சந்தன காப்பு எடுத்து போயிட்டு இருக்கா இல்லையா? உடனே கண்ணனை பெருமான் பண்ணா, அவளை பார்த்து கேட்கிறான். அவன் கூனினா அவன் அப்படி கூனியா ஒடிஞ்சிட்டு இருப்பான். அவ்வளவு தூரம் அழகு கிடையாது. அப்படி கூனியோடு இருக்காருன்னு அப்படி இருக்கச்சே, அப்ப கண்ணன் பெருமா அவளை பார்த்து எனக்கு ஏற்றா போல சந்தனம் கொடுன்னு கேட்டா. அப்ப அந்த கூனி பாக்கறா, இவ ஒரு இடைப்பெயர்கள், யாதவர்கள், இவாளுக்கு என்ன தெரியும்? சந்தன வாசனை தெரியுமா? சில கற்பூர வாசனை தெரியுமா இதுக்கு அப்படின்னு சொல்ற வருவோம். அந்த மாதிரி இவாளுக்கு சந்தன வாசனம் தெரியுமா? அதெல்லாம் தெரியவே தெரியாது. இவ இடப்பிள்ளையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சுமாரான சந்தனத்தை எடுத்து கொடுத்தா. நம்ம கடைக்கு போனாலே இந்த வெத்தலை வாங்கும் போதோ அல்ல சந்தனம் வாங்கும் போதோ கடைக்கார கேட்பான், சுவாமி சந்தனம் கொடுக்கறதுக்கா பூசிக்கிறதுக்கான்னு கேட்பான். இதே என்ன வாசம் கொடுக்கறதுக்கா பூசிக்கிறதுக்கா? அதே மாதிரி வெத்தலையும் கேட்பான், கொடுக்கறதுக்கா போட்டுக்கிறதுக்கான்னு கேட்பான். என்ன சுவாமின்னா, கோட்டுக்கிறதுக்குன்னா அது தனி, கொடுக்கறதுன்னா அது தனி. அதே போல சந்தனம் கொடுக்கறதுன்னா தனி, பூசிக்கிறதுனா தனினா. கொடுக்கறதுன்னா என்ன, சுவாமி சந்தன காப்பு இருக்கு இந்த அப்படின்னா அவன் மங்களகரமா கொடுக்கணுமான்னு அதை கொடுத்துட்டு அதுக்கு சுமாரான சந்தனம் இருக்கும். இது பூசிக்கிறதுன்னு வச்சுக்க, அது நல்ல சந்தனம், விலை உயர்ந்த சந்தனம் அப்படின்னு சொல்லுவல, அப்படின்னு சொல்லிக்கிறாடியா. கந்தம் சுகந்தம்னு பேர், சுகந்தம் அப்படின்னு தெரிவிக்கிறாடியா. அப்படி இருக்க செய்து இங்க இவருக்கு சாமான்யமான சந்தனத்தை கொடுத்தா திருவக்கரா என்று சொல்லக்கூடிய கூனி. கண்ணன் பார்த்தா, என்னுடைய திருமேனிய சேவி, திருமுடி தொடங்கி திருவடி பரியந்தம் நன்னா சேவிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சந்தனம் கொடுக்குறன்னு நீயே முடிவு பண்ணுன்னா. ஏன்னா சாமானிய சந்தனம் எடுத்து கொடுத்த உடனே அவனுக்கு பிடிக்கல. என்னுடைய திருமேனிய சேவடினா இந்த அப்பதான் உனக்கு என்ன சந்தனத்தை கொடுக்கணும்னு நீயே முடிவு பண்ணுன்னு சொன்னா, அவன் அந்த திருவக்கரான்ற கூணி ஈனவன்னா ஏற இறங்குறன்னா பார்த்தான். திருமுடி தொடங்கி திருவடி வரைக்கும் பார்த்தவன்னு இப்ப புரிஞ்சுட்டார். திருவாக்கர் என்னன்னா புரிஞ்சுட்டா, இந்த திருமேனிக்கு சந்தனம் என்னிடத்தில் இல்லை சொல்றவா திருவக்கரா. இந்த திருமேனிக்கு சந்தனம் என்னிடத்தில் இல்லை. அப்ப என்ன சுவாமி பண்ணணும்? இந்த ஆத்மாவாகிற சந்தனத்தை தான் சமர்ப்பிக்க முடியுமே தவிர இந்த திருமேனிக்கு சர்வ கந்தகா சர்வ ரசகான்னு சொல்றது. ரசச்சிக்ஷேவாயாம் லப்வானந்தி பவதி சாஸ்திரம் உபநிஷத் சொல்றது. ரசச்சிக்ஷேவாயாம் லப்வானந்தி பவதி சர்வ கந்தகா சர்வ ரசகா. எல்லா கந்தங்களுக்கும் எல்லா ரசங்களுக்கும் ரசத்தை ஊற்றுபவன் பகவான். அதே போல கந்தங்களுக்கு வாசனைங்கிற வாசனையை ஊட்டுபவன் பகவான். அப்ப இவனே சர்வ கந்தகாவும் சர்வ ரசகாவா இருக்கணும். அப்ப இவனுக்கு எந்த ரசத்தை கொடுக்கறது, எந்த சந்தனத்தை கொடுக்கறது? அதான் திருவக்கரா பார்த்தா, என்னால கொடுக்க முடியாது, அப்படிப்பட்ட சந்தனமே இல்லை, என்னையே கொடுக்கிறேன், என்னை என்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்க வேண்டிதான் சொன்னா. அதனால என்னிடத்துல ஒண்ணுமே இல்லைன்னா கண்ணனிடத்துல தன்னை சமர்ப்பிச்ச உடனே அங்கிருந்து கிளம்பியாச்சு. சரி அப்படின்னா அவளுக்கு விமோசனம் கிடைச்சிட்டு, திருவக்கராக விமோசனம் கிடைச்சது. இடது காலால அவளை காலை அடித்தினான். ஏன்னா அவள் பூனியா இருக்கணும், திருவக்கரா பூனியா இருக்கணும், அதுவும் அழகு இல்லாம இருக்கா. இடது காலாலே அவள் காலை அடித்தினான், இடது கையாலே அவள் இடுப்பை பத்தினான். கண்ணன் பெருமான் பத்திட்டு வலது கையாலே முகவாய் இப்படி தூக்குறான். முகவாய் இப்படி தூக்கி அவன் உடம்ப நல்லா இப்படி 3 இடத்துல அப்படி வளைஞ்சிருக்கணும். அதான் திருவக்கரான்னு பேர். முன்னுக்க வளைஞ்சிருக்கணும். அந்த வளவைய சரியா படுத்திட்டான். சரியா படுத்தினோடனே அதிரூப சுந்தரியா ஆயிடும். அந்த திருவக்கரா என்று சொல்லக்கூடிய கூடி அதிரூப சுந்தரி, அவ்வளவு அழகு படைத்த பெண்ணா ஆயிட்டா. விமோசம் வந்துட்டு, விமோசம் யாருக்கு கிடைச்சது? அந்த சந்தனக்காரி என்று சொல்லக்கூடிய திருவக்கரா கூடிக்கு மோசனம் கிடைச்சிருச்சு. ஏன்னா அவ புரிஞ்சுட்டா, கண்ணன் தான் சர்வகந்தகம் சர்வரசம் அப்படின்னு தெரிய புரிஞ்சுட்டா. அடுத்து 2 அடுத்து. அப்ப முதல்து ரஜத்தன் என்று சொல்லக்கூடிய வண்ணான் வஸ்திரத்தை வாங்கிட்டான். ஆனா அவன் கொடுக்கல. தட்டினா அவனுக்கு பிராணமே தலையை துண்டு எடுத்து அந்த வஸ்திரத்தை மாத்திட்டான். அதே இவட்ட சந்தனத்தை வாங்கிட்டார் திருவக்கரா கிட்ட. அடுத்து 3வது யாரு? புஷ்பக்காரர், மாலாக்காரர். அவர் ஒரு சிறு முடிச்சு,
சிறு குடிசை. ஏன்னா மதுரைப்பட்டினம் பெரியது, அந்த பெரிய வீதி எல்லாம் தாண்டி சிறிய வீதிக்கு போகணும். சிறிய வீதியிலேயே ஒரு சிறு குடிசை, அந்த சிறு குடிசைக்குள்ளே மாலாக்காரர் அங்கங்க ஒரு துணி புஷ்பத்தை வச்சு கொண்டு போய் கம்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்னலே இருந்துருக்கார். அந்த சிறு குடியில இருக்கார் சின்ன புஷ்பக்காரர். அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பூவை பறிப்பார், மாலை கட்டுவார். அப்ப மாலை கட்ட உடனே என்ன பண்ண, அதை கொண்டு போய் கம்சன் கொண்டு போய் கொடுப்பார். இந்த மாதிரி நிலை இருந்தது. இப்ப கண்ணன் என்ன பண்ணா, நேரா அவர் வீட்டு வாசலுக்கு போய் அவர் கதவை தட்டுறார். கதவை தட்ட உடனே அவன் எதிர்பார்க்கவே இல்லை. மாலாக்காரன் கண்ணன் இங்க வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காம என்ன பண்ணா, நேரா அந்த குறுந்தெருவுக்குள்ள போய் பார்க்க. கண்ணனா பார்த்த உடனே அவருக்கு என்ன வந்து பெரிய ஆனந்தம் வந்துட்டு, பகவானே ஒண்ணுமில்லாத குறுந்தெரியுது, இந்த குறுந்தெருவுக்குள்ள ஒரு சின்ன குடிசை இது, இந்த குடிசைக்கு நீ வந்திருக்கே, நான் என்ன பாக்கியம் பண்ணேன்னு அந்த கண்ணை வீந்து சேவிச்சு, இனி அப்பதான் கம்சனுக்கு கொடுத்துருக்கான். மிச்சம் பூக்கள் 1-2 இருக்குமானோ, அந்த மிச்சம் இருக்கிற பூக்கள்லாம் நல்லாத்தையும் எல்லாம் தொடுத்து புஷ்பமாக சமர்ப்பிச்சு நேர கண்ணனுடைய திருவடிக்கு சமர்ப்பிக்கிறான். திருமுடிக்கு சமர்ப்பிச்சாச்சு. இப்ப இது எப்படி இருக்கு, இந்த எந்த சாமானுமே சொல்லுவா, நம்ம ஆழ்வார சொல்வார், எந்த புஷ்பமா இருந்தாலும் பகவானுடைய திருமுடிக்கு தான் சாத்தனம், மாதவனுடைய திருவடிக்கு தான் சாத்தனம். அதுதான் அந்த உள்ளம்தான் ஆச்சரியமான உள்ளம். ஏன்னா இப்ப கண்ணன் 3 அலங்காரம் ஆயிடுத்து. இனி அரங்கத்துக்குள்ள நுழையணும். என்ன அரங்கம்? தனுர்யாகம். அந்த அரங்கத்துக்கு நுழையணுமோ, அந்த நுழைவு வாசல்ல பெரிய யானை வச்சுட்டு வாசல் நிக்கிறது, குவலையா பீடம் என்கிற யானை. அந்த குவலையா பீடம் என்கிற யானைய போன உடனே அது நல்ல மாதங்கமா இருக்கு. அதுக்கு என்னென்ன லாபரி வஸ்துக்கள்லாம் கொடுக்கணுமோ கொடுத்து மதமேற்றி வச்சிருக்கான் அந்த பாகன். அந்த பாகன் மதம் வச்சிருக்கானோ அல்ஜீவன முதல்ல என்ன பண்ணா, நேரம் அதை கிட்டக்க போனான். கிட்டக்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த அம்பட்டன்னு பேரு. இந்த யானை பாகன்ட்டுக்கானோ, யானை பாகனுக்கு அம்பட்டன்னு பேரு. அந்த அம்பட்டன் சொல்றான், அம்பட்டார், உன்னுடைய யானையை நீ இருந்து ஓரமா போ, நான் வந்துட்டு இருக்கேன். வந்துட்டு இருக்கச்சு குறுக்க வந்தேன்னா யானைக்கும் பிராணம் போயிடும், உனக்கும் பிராணம் போயிடும் அப்படின்னு சொன்னா. ஆனா அவன் ஒண்ணு பண்ணல. அவன் எதா பண்ணான்னா ஒண்ணும் பண்ணல. இந்த யானையே நான் வச்சது உனக்கு கொள்றதுக்காக மனசுல நினைச்சுக்கிறான். அந்த அம்பட்டன் சொல்லக்கூடிய யானை பாகன் மனசுல நினைச்சுக்கிறான், இத கொள்றதுக்காக உனக்காக யானை வச்சிருக்கேன்னா. நேரா கண்ணன் போனா அந்த யானைய வாழை எடுத்து நல்லா வாடியில சுவட்டி தூக்கி அடிச்சு அம்பட்டனையும் கொண்டான். உன்னையும் கொள்வேன் யானையும் கொள்வேன் அப்படின்னு சொன்ன முடிச்சிட்டா. யானையும் யானை பாகனும். இதத்தான் நம்ம ஊர் பாட்டு திருவல்லிக்கேணி பாட்டு, விற்பெரு விடவும் கஞ்சனம் மல்லம் வேடவும் பாகனும் வீழ சட்டவன் தன்னை புறமெறி செய்த சிவனொரு துயர்களை தேவை பட்டலர் வீய கோல் கையில் கொண்டு பாத்தன் தன் தேன்முன் நின்றானை சிற்றவை பணியால் முடிதிறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு தெரிவிக்கலையா அப்படின்னு தான். அப்ப எப்படின்னா ரொம்ப வேகமா முடிச்சான். எப்படின்னா யானை பாகன் இதை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள முடிஞ்சுடுது. யானை போயிடுத்து அவ்வளவுதான். அடுத்தது யார் சுவாமி? 400 முஷ்டிகர்கள் மல்லர்கள் 2 பேர் இல்லையா, நல்ல மல்யுத்தம் தெரிஞ்சுவா. ஆனா அவளோட கண்ணன் கஷ்டப்பட்டுதான் சண்டை போட மாட்டான். நீங்க அடிக்கடி பாப்பேன், தூர்தர்ஷன்ல வரும் மல்யுத்தம்னா ஒருத்தர் அஜானுபாவனா இருப்பார், இன்னொருத்தர் ஆஜானுபாவமா இருப்பார். 2 பேரும் ஒருத்தர் கையை போட்டு இப்படி மல்யுத்தம் பண்றாரோனா ரொம்ப சமப்படுவா வரலாம். ஆனா அந்த மாதிரி சமம்னா கண்ணன் படல. சமமே இல்லாம என்ன பண்ணா அவளை ஜெயிச்சுட்டான். எப்படி சுவாமி ஜெயிச்சான்னா, மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். ஆண்டாளுடைய பாட்டு, மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப என்ன பண்ணா, அந்த 2 பேரும் சானூரன் முஷ்டிகன்னு பேரு. 2 பேருக்கும் சானூரன் ஒருத்தனை பேரு, முஷ்டிகன் ஒருத்தனை பேரு. அவ 2 பேரும் என்ன பண்ணான்னா 2 பேரும் பேசி வச்சுட்டான். என்ன பேசினா சங்கேதம் பேசிட்டான். என்ன பேசினா, நடுவுல கண்ணன் நிக்க வச்சுடும், நீ அந்த பக்கம் நின்னுக்கோ, நான் இந்த பக்கம் நிற்கிறேன். 2 பேரும் நேர கண்ணன் மேல வந்து மோதுவோம். கண்ணுடைய முதுகு பக்கம் நான் மோதிக்கிறேன், நீ கண்ணுடைய முன்பக்கம் மோது. 2 பேரும் மோதியாச்சனே கண்ணன் அப்படியே நசுங்க அவனுடைய பிராணம் போயிடும்.
அப்படின்னு என்ன பண்ணா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சுட்டு இதை பண்ணிட்டு இருக்காச்சு. இதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் கண்ணனுக்கு. பண்ணிட்டு இருக்கா. கண்ணன் சண்டையே போடல, எந்த விதமான சண்டையே போடல. சில குழந்தைகளுக்கு ரொம்ப சாமர்த்தியம். என்ன சாமர்த்தியம்னா, தான் ஒண்ணுமே பண்ணாது, ஒண்ணுமே பண்ணாம நல்ல பேரை வாங்கிடும், அதுக்குண்டான பரிசும் வாங்கிடும். பேரை வாங்குறதோட இதுக்குண்டான பரிசும் வாங்கலாம். அதற்கெல்லாம் தலைவன் யாருன்னு நமக்கு அண்ணன் தான். ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஒண்ணு பண்ண வேண்டாம். அவ ரெண்டு கண்ணன் நடுவில் நின்று இருக்கான். இந்த கண்ணன் இந்த மாதிரி நிக்கணும் தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவனே நின்றுட்டான். சரி, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கண்ணனை நசிக்கு விடுகிறோம் என்கிற தன்மையோடு இந்த பக்கம் சாணூரம் ஓடி வரான், அந்த பக்கம் முஷ்டிகன் ஓடி வரான். ரெண்டு பேரும் இப்படி ஓடி வந்துருச்சு. கிட்டக்க வரச்சு அங்கிருந்து நகர்ந்தடான். அங்கிருந்து நகர்ந்த உடனே என்ன ஆச்சுன்னா, இவ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிட்டு அப்படியே பிராணம் போயிடுச்சு. மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா, அது மல்லரையில ஆண்ட தோல்றேன். இந்த இடத்துல மல்லரை மாற்றிய தேவாதி தேவன் தெரிவிக்கிறார் இல்லையா. அதுக்கப்புறம் அதை ரெண்டு பேரும் பிராணம் போயிடுத்து. பிராணம் போன இப்ப ஒவ்வொருத்தரும் பாக்குறான். கண்ணன் உள்ளுக்குள்ள நுழைஞ்சானும், மதுரை பட்டத்துல உள்ள நுழைஞ்சானும். உள்ள நுழைக்கச்சு யாரெல்லாம் பாக்குறாலாம், எல்லா பெண்களும் கண்ணன் நல்லா உறுத்து பாக்குறாளாம், உறுத்து பாக்குறாளாம். அப்படி ஆசையோடு பாக்குறான், உறுத்து பாக்குறான். யாரெல்லாம் பார்த்தான்னா, ஒருத்தி மான்விழின்னு பேரான், இன்னொருத்துக்கு கயல் விழின்னு பேரு, இன்னொருத்துக்கு வேல்விழின்னு பேரு. இந்த மாதிரி உண்டான எல்லாத்தையும் எடுத்துருக்க பாகவதத்துல. ஒருத்தர் மான்விழி, இன்னொருத்தர் கயல் விழி, இன்னொருத்தர் வேல்விழின்னு தெரியும். அவரவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கண்ணு இருக்கு போனோம். விழின்னா கண்ணு, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கண்ணு இருக்கு போனோம். வேல்விழி போல ஒரு கண்ணு, மான்விழியை போல ஒரு கண்ணு, அதே போல கயல் விழியை போல ஒரு கண்ணு அப்படிங்கிறா. அப்ப ஒன்னொன்னையும் கண்ணன் பாக்குறான். கண்ணன் பார்த்துட்டு இப்பதான் சந்தன அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கான். இன்னும் யுத்தத்துக்கு வரல, இன்னும் குவளையா பீட்டத்தையோ இன்னும் சாணூர முட்டிகளையும் முடிக்கல. அப்படி உள்ளுக்குள்ள வரச்சு அந்த வரக்கூடிய அந்த கண்ணனும் பலராமன் நடந்து வரத அங்க இருக்க கூட்டத்திற்குறான் பெண்கள்லாம் பாக்குறாரோ. அந்த பெண்களுக்குள்ள ஒருத்தி மான்விடி, கயல் விடி, வேல் விடின்னு பார்த்த போனோம். இப்ப இவர் புதுசா சந்தனம் சாத்திட்டு இருக்காரனோ, சந்தனம் பூசிட்டு இருக்காரனோ. அந்த சந்தனம் பூசிட்டு இருக்கச்சே இப்ப எப்பவுமே புதுசா சுவரு கட்டியாச்சுன்னு வச்சுக்கோ. அந்த சுவரு கட்டணும்னு சுண்ணாம்பு அடிக்கிறா பாருங்க. சுண்ணாம்பு அடிச்ச உடனே அதை நம்ம கைய வச்சோம் வச்சுக்கோங்க, அந்த பதிவு அப்படியே பதிஞ்சிடும். கைய வச்சோம்னா அந்த பதிவு அப்படியே பதிஞ்சிடும். அதே போல இப்பதான் கண்ணனம் பெருமான் சந்தனத்தை நன்னா பூசின்னு வந்திருக்கார். யார்கிட்ட சுவாமி சந்தனம் காப்பு? திருவக்கரா அந்த கூனி, அந்த கூனிட்டு சந்தனத்தை பூசிட்டு இருக்கா, நன்னா பூசிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப வேல்விடியால ஒருத்தி பாக்குறா. வேல்விடியா வேல்விடி குத்தக்கூடிய வேல்விடி, அந்த குத்தக்கூடிய வேல்விடியால வந்து பாக்குறா. பார்த்த உடனே வேல்விடி தானே, அந்த வேல் கம்பு போல முத்திரை இங்க பட்டு விடுத்தோம். இந்த சந்தன காப்பு பூசிட்டு காரணம் வேல் கம்பு போல முத்திரை இங்க பட்டு விடுத்தான். அதே போல இன்னொருத்தி கயல்விடி, இன்னொருத்தி கயல்விடி. கயல்விடினா மீன் தானே, கயல்னா மீன். அப்ப மீன் பொடித்தார் போல அந்த திருமார்புல அவனுடைய திருமேனில அந்த மீன் பொடித்தார் போல ஒரு பதிவு பட்டு விட்டு. இன்னொருத்தர் மான்விடி, மான்விடி, மானுடைய கண்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். மான் பார்த்தாலே அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும். அந்த மான்விடி தானே, அந்த மான்விடியை போல பாக்குறாரனோ, அந்த மான்விடிய கண் அப்படியே இங்க பதிஞ்சு விட்டான். இப்ப என்ன ஆயிடுச்சு, கண்ணனுக்கு இன்னும் குவலையா பேட்டத்துக்கு போகல, சாணூர முஷ்டிகனுடைய சண்டை போடுறதுக்கு போகல. என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப பக்தர்கள்லாம் இந்த பரிசு கொடுத்துருக்காரனோ. ஒருத்தர் கயல்விடி அந்த வேலை போல இருக்கக்கூடிய முதிரையை கொடுத்திருக்கார். அதே போல மீன்விடி மீனை போல இருக்கக்கூடிய முதிரையை கொடுத்திருக்கார். அதே போல மான்விடி மான்களுடைய கண்ணை போல இருக்க முதிரையை கொடுத்திருக்காரோ. இதெல்லாம் பகவான் பக்தர்கள் கொடுத்த பரிசுக்கிற. இந்த பரிசு அழிக்கலாமா? இந்த பரிசு அழிக்கலாமா? அழிக்கப்படாது இல்லையா? என்ன பண்ணா? அதனால சண்டை போடும் போது இதெல்லாம் அழியாம போடும். எங்க சுவாமி சொல்லுவார், வைகுண்ட ஏகாதசிக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போயிடுச்சுன்னா எப்படி சுவாமி, லட்சோப லட்சம் கூட்டம் இருக்கும். அதுவும் பெரிய பெருமாள் சேவிக்க போகணும்னா வீதியிலேயே கூட்டம் வாசல் நின்று இருக்கும், கியூ நின்று இருக்கும். எப்படி சேவிக்கிறது? கூட்டத்துக்கு போக முடியாதுன்னா ஒரு சுவாமி துவாதச திருமணம் சாத்திட்டு இருக்க.
துவாதச திருமண் சாத்தின்னு இருக்கார். அந்த திருமண் காப்பு அடியாம உள்ள போயிட்டு வரணும். கச்சனா கட்டிட்டு இருக்காரு. ரொம்ப சாமர்த்தியம் அவருக்கு. ரொம்ப சாமர்த்தியத்துல என்ன பண்ணாரு, அந்த திருமண் காப்பு எதுவுமே அழியாம அப்படியே நேர உணவை பெரும்பெருமாள் சேர்த்து வந்தார். அது இதுக்கெல்லாம் தலைவர் யாருன்னா கண்ணன். வேல்விழி, மான்விழி, கயல்விழி இவா கொடுத்த முதிரைகள்லாம் அப்படியே தன்னுடைய திருமார்பை தாங்கிட்டு அப்படியே நேரான சாணூரம் கிட்ட போனா, அவ ஏதாவது பண்ணியிருந்தா வச்சுக்க, அதெல்லாம் அந்த பிரசாதம் அழிஞ்சிரு போனோம், அவ கொடுத்த முதிரைகள்லாம் அழிஞ்சிரு போனோம், அதெல்லாம் அழியாம சண்டை போட்டுக்கணும். அதான் தெரியுது அவருக்கு. ஏன்னா இப்ப என்னன்னா அவருக்கு இது அழியப்படாது, பக்தர்கள் கொடுத்த பிரசாதம் அழியப்படாது அப்படின்னு இப்ப கவலை. அந்த சாணூர முட்டுகிற ஜெயிக்கணும்ன்றது கவலை கிடையாது, அதான் ஜெயிக்கதான் போறோம். ஆனா அங்க சண்டை போடுறச்சே இந்த முதிரையில அழிஞ்சிருமோன்னு கவலை. இதுக்கு அப்ப ஏன்னா அவ முதிரையில பக்தர்கள் கொடுத்த பரிசு அது அழிக்கப்படாது என்பதற்காக தான் சாந்தனி தோல் சதுரன் மலைன்னு தெரிவிக்கிறார். சாந்தனி தோல் சதுரன் மலை ஆனந்தமாக சாமர்த்தியமாக சண்டையிட்டார்கள் மல்லர்கள். அந்த மல்லர்களை முடிச்சான். அப்ப சாணூர முட்டுகளை முடிஞ்சிட்டான். இதத்தான் திருமங்கியாழ்வார் பாசம் திருப்பறிவுழம் கஞ்சனம்பலம் பார்த்தோம். நம்மாழ்வார் பாசனம் பார்க்க வேண்டாமா? மார்கடா அருவி ஆனமாமலையன் மறுப்பிலை குவளது துருட்டி ஊர்கள் தின் பாகனுயிர் செகுத்து அரங்கின் மல்லரை கொண்டு சூர்வரன் மேல் ஒருகடா அரசர் புறக்கிட மாடமீவிசை கஞ்சனை தகர்த்த சீர்வல் திற்றாயன் திருச்செங்குன்னூரில் திருச்சிற்றாரங்கள் செல்சார். ஆச்சரியமா இருக்கும். அதுக்கப்புறம் நேரம் இங்கிருந்து கிளம்பி எங்க போனோம்? நேரா கம்சன் உட்கார்ந்து இருக்கான், பெரிய தர்பார். அந்த தர்பார்ல உட்காந்துட்டு இருக்கான். நேரா போன உடனே அவனுடைய குஞ்சு பிடித்த அந்த தலைமுடியை பிடிச்சிருக்கான். அவன் தலைமுடியை பிடிச்சி 3வது கம்சன் தானே பிடிச்சி அவன் அப்படியே இருட்டு இடத்துல போனா, மாடியில உட்கார்ந்து இருக்கிற பிடித்து இழுத்து அவனை நேரே கொண்டான். கண்ணனை அந்த கம்சனை நேரே கொண்டான். அந்த சூழ்ந்து இருக்கிறெல்லாம் பாக்குறான். கண்ணனை பாக்குறான். ஒவ்வொருத்தரை மாற்றி காட்சி இருக்கிறான். சூழ்ந்து இருந்து காரணம் அங்க இருக்கிறவா கண்ணனை பாக்குறான். கண்ணனை பாக்கறச்சே அவளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சேவை கொடுக்குறானா கண்ணன். எப்படி கொடுக்குறான்னா அதெல்லாம் பாருங்க. மல்லர்கள் பார்த்தாலும் கண்ணனை அவா என்ன நினைக்கிறான், ஓ இடி வந்து கொடுத்து போட்டிருக்கே அப்படின்னு மல்லர்கள் நினைக்கிறாராம். மல்லர்கள் இடி வந்து நினைக்கிறாராம். அதே சில மனுஷர்கள்லாம் பாக்குறானோ, அந்த மனுஷர்கள்லாம் பார்க்கச்சே மனிதருள் மாணிக்கம் வந்தது போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அங்க கூடியிருக்கிற பெண்கள் எல்லாம் பாக்குறானோ, அந்த பெண்கள்லாம் என்ன நினைக்கிறான்னா கல்யாணம்னு பண்ணிட்டு தான் இவனைத்தான். தெரியும் 10 வயசு கல்யாணம் பண்ணிட்டா இவனைத்தான் அப்படின்னு சொல்றாராம். அது அங்க நந்தகோபுரம் வந்திருக்காரனோ இவனுடைய தகப்பனார். அந்த நந்தகோபுரம் என்ன நினைக்கிறேன்னா நம்ம குழந்தைக்கு என்ன ஆபத்து வந்துருவோன்னு பயந்துட்டே இருக்காராம். ஏன்னா குவலையா பீட்டம், சாணூர முட்டிகன், கம்சன், இந்த 3 எதிரிகள் இருக்காரனோ என்ன ஆக போறது பயந்தானா. அப்ப பக்கத்துல இருந்த யாதவாலாம் என்னன்னா நம்ம பிள்ளை, யாதவாலாம் நினைக்கிறான் நம்ம பிள்ளை வந்திருக்கான்னு நினைக்கிறான்யா. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ரிஷிகள் வந்திருக்காங்க. அந்த ரிஷிகள்லாம் பார்த்து மோட்சம் கொடுப்பவன் வந்தான்னு நினைக்கிறாளாம். ரிஷிகள் என்ன நினைக்கிறா, மோட்சம் கொடுப்பவன் வந்தான்னு நினைக்கிறாளியா. அப்ப கண்ணனை பார்த்தவா 10 பேர் 10 கோட்டி. அந்த 10 கோட்டி 10 விதமா நினைக்கிறாளாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இப்படி ஆனந்தத்தை கொடுத்தான் கண்ணன். அழிப்பினும் கம்சனை எப்படி சுவாமி கொண்டான்? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்தி வளர தரிக்கிறானாகி தாம் தீங்கி நின்ற கருத்த பிழப்பெற்ற கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ணன் நின்ற நெடுமாலே. கம்சனை கண்ணன் கொண்டிருக்க மாட்டான். ஏன்னா ஒரு துளியாவது நம் பேர்ல ஏதாவது ஆதரவு இருக்கான்னு பாக்குறாங்க. கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ணன் நின்ற நெடுமாலே. ஒரு துளியாவது நம் பேர்ல ஆதரவு இருக்கான்னு பார்த்தானா ஒண்ணுமே இல்லை. மனசுல நல்லா தொழாவி பாக்குறான். கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாரு. தொழாவி பார்த்து ஒரு துளியாவது நம்ம மேல ஏதாவது ஆதரவு இருக்கா? இல்ல நம்ம தாயார் தகப்பனார் வசுதேவன் தேவகி அவ மேல ஏதாவது ஆதரவு இருக்கா பார்த்தானா ஒண்ணுமில்லன்னு தெரிஞ்சது. இத நம்முடைய வியாக்கியாத்தா சொல்லுவா, நெற்றியை கொத்தி பார்த்தும் ஈரப்பசை இல்லாமல் ஒழிந்தாள். ஒரு பாம்பு கடிச்சிட்டு வச்சுக்கேன், பாம்பு கடிச்சு விஷம் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கேன்.
அது ஒரு காலம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு விஷத்துக்கு முடிவு பார்த்தா தான் உண்டு. விஷத்துக்கு முடிவு பண்ண பிராணம் போயிடும். அப்ப என்ன பண்ணுவான்னா நெத்திய இந்த இடத்துல கொத்தி பார்ப்பாலாம். கொத்தி பார்த்து ஈரப்பசை இருந்ததுன்னா பிராணம் இருக்குன்னு அர்த்தமா, ஈரப்பசை இல்லைன்னா பிராணம் போயிருக்குன்னு அர்த்தமா. அந்த மாதிரி முடிவு பண்றா இல்லையா, அந்த நிலையில நல்ல மனசை துழாவி பார்த்தானா சரி, நம்மகிட்ட ஏதாவது கொஞ்சமாவது ஆதரவு இருக்கா, நான் மருமான ஆயிடுத்து, இவனுடைய தாயார் தகப்பன அவனுக்கு தங்கையா எடுத்து ஏதாவது ஆதரவு இருக்கா பார்த்தான். நெத்தியை கொத்தி பார்த்து ஈரை பசை இல்லாம ஒழிந்தா அப்படின்னு உடனே கம்சனை முடிச்சுட்டான். ஒண்ணுமே இல்லை, அவன்கிட்ட ஒரு துளியும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கம்சனை முடித்தான்னு தெரிஞ்ச. முழித்த கையோடு இப்ப முடிச்சுட்டானோ கம்சனை பிராணம் எடுத்து முழிச்ச கையோடு வேகமா ஓடுறார். எங்க போறார் சமயம் சிறைச்சாலைக்கு, ஜெயிலுக்கு சிறைச்சாலைக்கு போறார். நெக் போறார். போன இப்பதான் என்னாச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. தேவகி வசுதேவரை சேவிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை நாளா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் தாயார் தகப்பனார். ஓ இல்லையே இல்லையே கஷ்டப்பட்டிருப்பானோ. நேர போனா அதுதான் நெருப்பண்ண நின்ற நெடுமாலேன்னு ஆண்டார். நெருப்பண்ண நின்று நெடுமால். மால்னா பைத்தியம், மால்னா பைத்தியம். என்ன பைத்தியம் சுவாமி, தன் தாயார் தேவகி இடத்துல இத்தனை நாள் பைத்தியமா. என்ன பைத்தியம், 10 வருஷம் உங்க விட்டுட்டனே இந்த மாதிரி இருந்துட்டேன்னு ஒரு பைத்தியம். நேர போனா போய் நேர கீழே விழுந்து வணங்கினான். வணங்கி உடனே அவ அழ ஆரம்பிச்சிட்டான். தேவகி ஓடு அழ ஆரம்பிச்சா. எனக்கு நான் பண்ண தௌர்பாகியம் பாரு, நான் பண்ண தௌர்பாகியம் இத்தனையும் என்னட்டு அவனுக்கு நான் பண்ண தௌர்பாகியம். பாவம் எத்தனை பாவம், ஒரு பாவமா 2 பாவம், நிறைய பாவம் பண்ணிருக்கேன். என்னுடைய தௌர்பாகியம் உன்னை பெத்தது நான். ஆனா அனைத்து அனுபவத்தையும் நந்தகோபாலும் யசோதையும் பெற்றுட்டான். உன்னை பெத்தெடுத்தது நான், ஆனா உன்னை பெத்தெடுக்க செய்தையும் அனைத்து அனுபவம் யாரு, 10 வயசு வரைக்கும் அனுபவிச்சு யாரு, எல்லா அனுபவித்து நந்தன் பெற்றான் என்றோ ஆழ்வார் தெரிவிக்கிறார். நந்தன் பெற்றான் என்னோ அப்படி தெரிவிக்கிறார் இல்லையா. எல்லா இன்பத்தையும் நந்தகோபாலும் யசோதை கொடுத்தாரே தவிர எனக்கு ஒண்ணு கூட கொடுக்கலையே அப்படின்னு தேவகி கேட்கிறா கண்ணனை பார்த்து. அப்ப ஹே கண்ணா, இப்ப நான் உன்னை கேட்கிறேன், நீ எனக்கு தரையான்னு கேட்டேன். என்ன வேணா கேளுது, நான் உனக்கு கொடுக்குறேன், என்ன வேணா கேளுனா. தாயார் கேட்டா தருவியான்னு கேட்டா தருவேன், நிச்சயம் தருவேன் அப்படின்னா கண்ணன் ஒத்துண்டான். ஒத்துண்ட உடனே என்ன வார்த்தை எதுமா கேட்கிற, இங்க இருந்து நீ கிளம்பி போனேனும், பிறந்த உடனே இங்க இருந்து கிளம்பி போனேனும். அப்ப அங்க உன்னை தொட்டியில போட்டுருக்காரனோ. என்னென்ன பண்ணா, சீதக்குடன் அமுதுன்ன தேவகின்னு ஒவ்வொரு பாசனம் என்னென்ன பண்ணாலோ அத்தனை எனக்கு காமி. அங்க தொட்டில போட்டது முதற்கொண்டு இங்க வந்திருக்கையோன்னு 10 வருஷம் இது வரைக்கும் என்னென்னலாம் அங்க பண்ணிருப்ப, என்னென்ன சேட்டிதங்கள் பண்ணிருப்ப, என்னென்ன விளையாட்டுகள் பண்ணிருப்ப, எப்படியெல்லாம் நந்தகோபர் அனுபவிச்சிருப்பா, எப்படியெல்லாம் யசோதை அனுபவிச்சிருப்பா, அது அத்தனையும் நான் இப்ப நான் பார்க்கணும். அது அத்தனையும் இப்ப நான் பார்க்கணும். ஏன்னா அங்க தாலாட்டு பாடினது, அங்கு யார் நாட்டு அசுராரெல்லாம் வந்தா இல்லையா, அந்த அசுராரெல்லாம் கொன்னது மேற்கொண்டு அத்தனையும் நான் பார்க்கணும்னா என்ன சுவாமி மறுபடியும் பார்க்க முடியுமா? முடிஞ்ச காரியம் நிற்காது, முடிஞ்சு போன விஷயம் வச்சு இது எத்தனையும் பார்க்க முடியுமானா அத்தனையும் காட்டினான் கண்ணன். ஒண்ணு விடாம கிடுன்னு என்னென்ன பண்ணினானோ, வண்ணமாடங்கள் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தின்னு பெரியாழ்வார் தெரிவித்தா போல அங்க என்னென்ன உற்சவங்கள் நடந்ததோ, என்னென்ன ரோகங்களோ அத்தனையும் காட்டினான். காட்ட முடியுமா சுவாமி? அந்த மாதிரி காட்ட முடியுமான்னா காட்டினான். எப்படி காட்டினான்னு நான் சொல்றேன். ஒண்ணுமே இல்லை, நாமே இன்னைக்கு பகல் வேலையில எல்லாம் நல்லா கிரிக்கெட் விளையாடுறான், வெளியூர்லயோ உள்ளூர்லயோ விளையாடுறான். அதை ராத்திரில மறுபடியும் காமிக்கிறாளா இல்லையா? ஆமா சுவாமி, ஹைலைட்ஸ் காமிக்கிறா அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இவாளே காமிக்கும் போது எந்த இதுலயும் கிடையாது. இவாளே காக்க முடியும், கண்ணன் காப்பிக்க முடியாது. சர்வேஸ்வரன் சர்வசக்தன் அப்படி இருக்கச்சே அவளா காப்பிக்க போய் காட்டின எல்லா சேட்டுதங்களையும் காட்டினா திருப்தி. ஆனா அவ ஒன்னும் திருப்தி படல, யசோதை தேவகி ஒன்னும் திருப்தி படல. எல்லாத்தையும் காமிச்சுட்டு இது வரைக்கும் நடந்தது என்னன்னு எல்லாத்தையும் காட்டின. அப்ப ஒண்ணு கேட்கறா, யசோதைட்டு நீ பால் குடிச்சையாமே, என்னிடத்திலேயே பால் குடிப்பையான்னு கேட்கறான்.
வயசு இப்ப 10. அண்ணா கேட்டுக்கோ, வயசு கண்ணனுக்கு 10. யசோதைகிட்ட பால் குடித்தது எப்ப? ஒரு வயசு வரைக்கும் குடிச்சிருக்கலாம், இல்ல 2 வயசு வரைக்கும் குடிச்சிருக்கலாம். இப்ப 10 வயசு ஆயிடுச்சு. 10 வயசு ஆன உடனே யசோதை பால் குடிச்சுன்னு கேட்டு, அப்ப அப்ப குடிச்சேன்னா, அப்ப குடிச்சேனும் என்னிடத்திலேயும் பாலை குடினா. சுவாமி 10 வயசு ஆயிடுச்சு சுவாமி, 10 வயசு ஆனவன்னு என்னமா பால் குடிக்க முடியும்னா, கண்ணன் குடிச்சான்னு எழுதியிருக்கா பாகவதத்துல. கண்ணன் தேவைக்கும் கொடுத்தால் கண்ணனும் பாலை குடித்தான்னு எழுதி வச்சிருக்கா. இந்த விசாரத்தை பராசர பட்டர் சொல்லிட்டு இருக்கார். சிஷ்யன் நஞ்சியர் கேட்டு இருக்கார். குரத்தாழ்வாருடைய திருக்குமாரர் பராசர பட்டர். பராசர பட்டர் சொல்லிட்டு இருக்கார், நஞ்சியர் கேட்டு இருக்கார். கேட்டு முடிச்ச உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, என்னக்குன்னா ஆச்சாரனை பார்த்து கேட்கிறேன், அடி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, நீங்க சொன்ன வார்த்தை நம்பும்படியா இல்லையே. நீங்க சொன்ன வார்த்தை நம்பும்படியா இருக்கணும். ஏன்னா இதுதான் கடைசி குழந்தை. ஏன்னா கண்ணன் பிறந்ததுதான் கடைசி குழந்தை. கண்ணன் பிறந்த கண்ணன் தான் கடைசி குழந்தையா தேவைக்கு பிறந்திருக்கார். அதுக்கப்புறம் தேவைக்கு குழந்தை பிறந்ததான பிறக்கவே இல்லை. அப்ப கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. கண்ணன் பிறந்த குழந்தை 10 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறந்திருந்தா பால் சுரப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒரு தாய்க்கு என்னமா பால் சுரக்கும்? பால் சுரக்காது. மேலும் இந்த பிள்ளைக்கு 10 வயசு ஆயிடுச்சு. இந்த பிள்ளைக்கு 10 வயசு ஆயிடுச்சு. 10 வயசு ஆன உடனே ஒரு தாயார் தான் அந்த 10 வயசு குழந்தைக்கு பால் கொடுப்பாரா? பால் கொடுப்பாரா? இந்த கேள்வியை பராசர பட்டர் நஞ்சியர் கேட்டார். அவர் சட்டுன்னு பதில் சொல்றார். என்ன பதில் சொன்னா, தேவகிக்கு பால் சுரந்தது, கண்ணனும் பால் குடித்தான், இதில் உமக்கென்ன அப்படின்னு கேட்டார். யாரை பார்த்த? நஞ்சியரை பார்த்து. பராசர பட்டர் தேவகிக்கும் பால் சுரந்தது, கண்ணனும் பாலை குடித்தான், இதில் உமக்கென்னு கேட்டார். உமக்கென்ன கஷ்டம் இதுலன்னு கேட்டார். ஏன்னா நீர் என்ன நினைக்கிறீர், சாமானிய லோகத்துல லௌகிகமாக பால் கொடுக்கிறான்னு நினைக்கிறார் இல்லையா? இது உலக விஷயமே இல்லையே. இது தெய்வ தேவைக்கு குழந்தை. இது சாமானிய பிள்ளையாது, தெய்வ குழந்தை. அது அவர் தெய்வ தேவைக்கு அவர். அப்படி இருக்க செய்து நீங்க லோகத்துல இருக்கக்கூடிய லௌகிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை வச்சு கேட்டு இருக்க. லோகத்துல இது ஆகாது. 10 வருஷம் ஆனா பால் சுரக்க போறது கிடையாது. 10 வருஷம் குழந்தைக்கு பால் கொடுக்க போவதும் கிடையாது தாயார். ஆனா அது உலக விஷயமே இல்லையே. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிற, பெற்ற தாயின ஆயன செய்யும். பெருமாள் பார்த்து ஒரு தாயை தேர்ந்தெடுத்து பட்டம் கொடுத்திருக்கார். இப்ப இவ என்ன பண்ணா, பெருமாள் பார்த்து தேவைக்கு தாயா இருக்கட்டும், வசுதேவ தந்தையா இருக்கட்டும் தான் இவர் தேர்ந்தெடுக்கிறார். சாமானியமா நம்ம லோகத்துல எப்படி இருக்கு, நம்முடைய தாயார் தகப்பனார நாம தேர்ந்தெடுக்கிறோமா? இல்ல இல்ல. தாயார் தகப்பனார நம்ம தேர்ந்தெடுக்கிறா, இந்த பிள்ளையாண்டா தான் நமக்கு வரணும், தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. ரெண்டுமே கிடையாது. தாயார் தகப்பனாரும் இந்த பிள்ளையை தேர்ந்தெடுப்பதும் கிடையாது, பிள்ளைகளோ தாயார் தகப்பனார் தேர்ந்தெடுப்பதும் கிடையாது. ஆனா இப்ப இந்த கண்ணன் என்ன பண்ணலாம், தன்னுடைய தாயார் தகப்பனார் தான் தேர்ந்தெடுக்கிறார். தான் தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா? அதனால இது என்ன ஆயிடுச்சுன்னா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவருக்கு அன்பினாலே பால் நுழைஞ்சியது. அன்பினாலே. ஏன்னா இது லௌகீகமாக ஏற்பட்டது கிடையாது, இது தெய்வீகம். ஏன்னா இது உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கப்படாது. உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுமானா பார்க்கப்படாது. ஏன்னா இதுதான் வைதிகமான காமம், வைதிகமான ஆசை. இது லௌகீகம் கிடையாது. வைதிகமான காமம், வைதிகமான ஆசை. அந்த வைதிகமான காமம் உயர்ந்தது, உலக காமம் தான் தாழ்ந்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய காமம் இருக்கே, அந்த காமம் தான் தாழ்ந்தது. கிருஷ்ண காமம் உயர்ந்தது. கிருஷ்ண காமம் உயர்ந்தது. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ராமானுஜர் சன்னியாசி, முற்றும் திறந்தவர். அவர் உபதேசங்க பண்ணும் போது என்ன உபதேசிப்பார்? ராமானுஜன் பாசுரம், ஆச்சரியமான பாசுரம், 40வது பாசுரம். சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரியனர் காமமும் என்றுவை நான்கென்பர், நான்கெனும் கண்ணனுக்கே ஆவது காமம் அறம்பொருள் வீடுதற்கென்றுரைத்தான்
வாமனன் சீலன் தெரிவிக்கிறார். இப்ப ஆமது காமம் அறம் பொருள் வீடு தட்டுகிறான். தர்ம அர்த்த காம மோட்சம் 4 புருஷார்த்தம் இருக்கணும். தர்ம அர்த்த அறம் பொருள் வீடு இன்பம். தமிழ்ல சொல்லணும்னா, சம்ஸ்கிருதத்துல சொல்லணும்னா தர்ம அர்த்த காம மோட்சம். இந்த 4, இந்த 4க்குள்ள எது உயர்ந்தது? மோட்சம் தானே சாமி உயர்ந்ததுன்னா இல்ல, 4க்குள்ள காமம் தான் உயர்ந்ததுன்னு யார் சொல்றாரு? சன்னியாசியான ராமானுஜர் சொல்றார். இது என்னமா சுவாமி, நியாயமே இல்லையே. அவர் சன்னியாசி, முற்றும் திறந்தவர். அவர் மோட்சம் சொல்லணும்னா நாம நினைக்கிற மாதிரி காமம்னா உலக காமத்தை சொல்ல நமக்கு என்ன தோணும்? சுவாமி இந்த மாதிரி சன்னியாசி சொல்லாமன்னா அவர் சொன்னது லோக காமத்தை அல்ல, கிருஷ்ண காமம். கிருஷ்ண காமத்தை பற்றி சொல்றார். கண்ணனிடத்தில் காமம், கண்ணனிடத்தில் காதல் வந்துட்டோம்னா அப்ப என்னாச்சு? தர்மமும் மோட்சமும் தன்னடியே கிட்டும். தர்மமும் மோட்சமும் தன்னடியே கிட்ட போறது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப கிருஷ்ண பக்தி இது நடந்தது. அவர் என்ன பால் கொடுத்தா, இவன் சாப்பிட்டான், கண்ணன் சாப்பிட்டான்னு சொல்லிக்கிறேன்னா இதெல்லாம் எதனால கிருஷ்ண பக்தியில் நடந்தது தவிர நீ நினைக்கிற மாதிரி இந்த லௌகீக காமம் போல் அல்ல. இது கிருஷ்ண காமம். கிருஷ்ண காமத்தால் இதெல்லாம் நடந்ததை தவிர என்ன 10 சந்தேகம் என்ன? 10 வருஷம் கழிச்சு தேவகிக்கு பால் சுரக்கமானா சுரக்கம் கிருஷ்ண காமத்தால். 10 வருஷம் கழிச்சு தேவகிக்கு பால் கொடுப்பாளா? கொடுப்பாள் கிருஷ்ண காமத்தால். 10 வருஷம் கழிச்சு கண்ணன் பால் சாப்பிடுவானா? கிருஷ்ண காமத்தால். கண்ணனுடைய அன்பினாலே ஆசையினாலே அப்படின்னு தெரிவித்தார். அதோடு அந்த சரித்திரம் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே என்ன பண்ணா? கம்சன் போயாச்சனும் அங்க இருக்க ஒரு ராஜாவுக்கு பட்டம் சூட்டினான். வசுதேவர்தான் ராஜா. அந்த ராஜா பட்டம் சூட்டினா. இதோடு ஆச்சரியமான முதல் பகுதி போயிடுச்சு. முதல் பகுதி முடிஞ்சது. சரி, அதன் பின்ன என்னன்னா, திருப்பி கண்ணன் கோகுலத்துக்கு போனான்னா போகவே இல்லை. கம்சனை முடிச்சாச்சனோ இனிமே கோகுலத்துக்கு போனவே இல்லை, போகவே இல்லை. ஏன்னா சரி சுவாமி அங்க போயிருக்கான் பண்ண இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. கிட்டத்தட்ட 120 வருஷங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணினா, உத்தவர் அங்க அனுப்பிச்சிருக்கான். அக்ரூர ஒரு தடவை அங்க அனுப்பிச்சிருக்கான். அக்ரூர ஏன்னா அவெல்லாம் கேட்டிருக்கா, கண்ணன் வரலையே வரலையோன்னு கேட்டுருக்கான். உத்தவரை அங்க போய் பேச சொல்லி அனுப்பிச்சிருக்கான். அக்ரூரர் மறுபடியும் அங்க கூட அனுப்பிச்சிருக்கான். அவ்வளவுதானே தவிர அவ சமாதானம் பண்றதுக்கு அனுப்பிச்சிருக்கான். அவ்வளவுதான் தவிர ஆனா இது கடைசி வரைக்கும் அங்க போகவே இல்லை. ஆக அவர்களுக்கு கிருஷ்ண பக்தி அபாரமா இருந்தது, சாமானியம் இல்லை. அவளுக்கு கிருஷ்ண பக்தி எப்படி இருந்ததுன்னா ஏன்னா இவெல்லாம் நினைச்சுட்டு இருக்கா, அங்கிருந்து கிளம்பி வந்தாச்சு, 10 வருஷம் தான் அங்க இருக்கான், மறந்து போயிருப்பான் நினைச்சிட்டு இருந்தாலும் இவ என்ன பண்ண, உத்தவர் அங்க போயிட்டு நான் கிருஷ்ண பக்தி என்னன்னு இப்பதான் தெரிஞ்சுன்னு வந்திருக்கேன், கிருஷ்ண பக்தி என்னன்னு இப்பதான் தெரிஞ்சுன்னு வந்திருக்கேன். அவ்வளவு தூரம் கிருஷ்ண பக்தியோட இருந்தாலும் சரித்திரம். இப்ப இந்த 10வது ஸ்கந்தத்தின் உத்தரார்த்தம் இதோட 10வது ஸ்கந்தத்துடைய இது வரைக்கும் அர்த்தம் பார்த்தோம். இது கடைசி அர்த்தம். இது 10வது ஸ்கந்தத்துடைய கடைசி அர்த்தத்தை பார்ப்போம். கண்ணன் பல நாட்கள் மதுரையிலே இருந்தான். இன்னொரு சரித்திரம். பல நாட்கள் மதுரையிலே இருந்தாலும் இன்னும் அவன் படிக்கவே இல்லையே, பள்ளிக்கூடத்துக்கு போகலையே, ஸ்கூல் போக வேண்டாமா? அப்பனா யூகேஜி எல்கேஜி எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் 3.5 வயசு 4 வயசுல சேர்த்துக்கிறோம். 5 வயசுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்துருமாண்ணா. 10 வயசு வரைக்கும் ஒண்ணுமே படிக்கல. இப்பதான் ஞாபகம் வருது. நம்ம படிக்கல, என்ன பண்ணலாம்? இனிமேதான் என்ன பண்ணா, பாடசாலைக்கே போகணும். பாடசாலை எப்படி போறது? உஜ்ஜைன் கேள்விப்பட்டிருக்கல? உஜ்ஜைன்னு ஒரு தேசம். அந்த தேசம் அதுதான் சாந்திபினி முனி இங்கு சொல்லக்கூடிய ஆச்சாரியன். அவர் அங்கதான் இருக்கார். அவரிடத்துல போய் 64 நாட்களிலே 64 கலைகளை கற்றார். 64 நாட்களிலே 64 கலைகளை கற்றார். சுவாமி 64 நாட்களே 64 கலையா? அந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருந்தா சொல்லுங்க சுவாமி, நாங்க போயிடுறோம். நாங்க என்ன பண்றோம்னா 5 வயசுல இருந்து 18 20 வயசு வரைக்கும் எங்களை பிராணன் எடுக்கிற மாதிரி இதை படி அதை படி அதை படி, இந்த ப்ராகரத்துக்கு போட்டிருந்தேன், அந்த ப்ராகரத்துக்கு போட்டிருந்தேன், இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கோ, அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கோ, என்னன்னோ பாடாப்படுத்தினா சுவாமி. 64 நாட்கள்ல 64 கலை இருக்கா சுவாமி? அந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருந்தா சொல்லி தெரிவிக்கிறோமோ? அப்ப தெரிவிக்கிறாங்க. நல்லா இருக்கே சுவாமினா. ஏன்னா நாம இப்ப 17 வருஷம் படிக்கிறோம். 64 நாள்லயே முடிச்சுதான் படிப்பேன். முடிச்சாச்சு கண்ணன். சரி, இது கூட வேண்டாவனா, அவருக்கு தெரியாதன்னா, சரி சுவாமி கண்ணனுக்கே இதுமாதிரி தெரியாதா, அதனால அவர் படிக்க போயிருக்காருன்னா, அப்படி இல்லை.
கண்ணனுக்கோ ராமனுக்கோ ராமானுஜருக்கோ எல்லாமே நல்லா தெரியும். இது ராமானுஜரே திருக்கோட்டி நம்பி சொல்றார் ராமானுஜரை பார்த்து. ஏன்னா திருமாலையாண்டன் காலக்ஷேபம் திருவாய்மொழி காலக்ஷேபம் திருவாய்மொழி தான் திருமாலையாண்டன் தான் சொல்லி கொடுத்துட்டு ராமானுஜருக்கு நடந்துட்டு இருக்கு. அங்கங்க ராமானுஜர் தலையை குனிகிறார். இந்த அர்த்தம் நன்னா இல்லையே, இன்னும் கொஞ்சம் அர்த்தம் நன்னா இருக்குமே நன்னா இருக்குமே நன்னா இருக்குமே ஒரு மாத்தி சொல்லிட்டு இருக்கா. கோவம் வந்துட்டு ஒரு நாள் திருமாலை ஆண்டானுக்கு இனிமே காலக்ஷேபம் கிடையாது முடிச்சுட்டார். அப்ப இந்த நியூஸ் இந்த செய்தி நேர திருக்கோட்டி நம்பிக்கை போயிடுத்து. அவர் ஏன் காலக்ஷேபத்தை நிறுத்தினார்? இவர் என்ன இவர் தன்னுடைய விருப்பப்படி ஏதோ சொல்லிட்டு இருக்கார். ஆளவந்தார் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் சொல்லணும். இவர் தன்னுடைய விருப்பப்படி சொல்லிட்டு இருக்காருன்னா என்ன சொன்னாருன்னு கேட்டார். இந்த மாதிரி சொன்ன நானும் கேட்டிருக்கேன், அதனால நீ தாராளமா சொல்லலாம், திருப்பி சொல்லுனார். இன்னொன்னு திருமாலையாண்டம் இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ, அவர் என்னமோ உன்னிடத்துல கேட்கணுன்றதுக்காக கேட்டு இருக்காரு தவிர அவருக்கே எல்லாம் தெரியும். அவர் ஏகலைவனை போல ஆளவந்தாருக்கு வர அப்படின்னு தெரிவிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன்? அதே போல கண்ணனு அப்ப இதெல்லாம் ஒரு ஆச்சாரிட்ட கேட்டு தெரிஞ்சவர்களுக்கு கண்ணனுக்கு தெரியாதான்னா கண்ணனுக்கு எல்லாமே சர்வேஸ்வரன் ஆயிடுச்சு, எல்லாமே தெரியும். ஆனா ஏன் வால்மீகி இவர்கிட்ட வசிஷ்டாச்சாரிட்ட அபியாசம் பண்ணணும்னு ராமன் எதுக்காக தெரியாதன்னா என்னவா தெரியும். அப்ப கண்ணன் ஏன் இந்த மாதிரி பண்ணினான்னா எதுக்கு சொன்னா, அப்படி பண்ணலன்னா என்னன்னா ஆச்சாரிய அனுவருத்தி பண்ணக்கூடிய ஒரு மரபு இருக்கணும். யாரா இருந்தாலும் ஆச்சாரியம் முன்னிட்டு கூடதான் படிக்கணும். நேரா நான் எனக்கு எல்லாம் தெரியும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாதான் அது சரியா வரும். ஒருவேளை கண்ணன் ஆச்சாரியை முன்னிட்டு கொண்டு படிக்காம தானே எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சாச்சுன்னா பின்னாடி இருக்கிறவ என்ன பண்ணுவான்னா, கண்ணனே படிக்கல சுவாமி, நானும் படிக்கல, எனக்கே எல்லாம் தெரியுமே அப்படின்னு பின்னாடி இருக்கிறவா இதுக்கு ஒரு முன்னுதாரணம் எடுத்துக்குவா. அதெல்லாம் என்ன பண்ணார் சாந்திபுனி முனி அப்படின்னா குருமுகமே குருமுகனே குருமுக அனதீத்திய பிராகவேதான்ன சேஷான் ஸ்லோகம். அப்ப குருமுகேன கற்றுண்டார். அது அப்படி இல்ல, அவருக்கு நல்ல அன்பு இருந்தது, அவர்கிட்ட நல்ல அன்பு இருந்தது. அந்த அன்பு இருந்தபடியாலே சாந்தி முடிச்சா காரியத்தை முடிச்சார். ராவணிச்சத்தை முடிஞ்ச உடனே ரொம்ப நாள் அங்க வாழ்ந்துட்டு தான் இருந்தார், ரொம்ப நாள் அங்க இருந்துட்டார். இப்ப ஒரு நடந்த விஷயம் என்னன்னா, கம்சனுக்கு 2 மனைவிகள். ஏன்னா அவரால் அங்க மதுரலா நகரத்துல இருக்க முடியாத ஒரு நிர்பந்தம் வந்துட்டு கண்ணனால. கம்சனுக்கு 2 மனைவிகள். ஏன்னா 2 மனைவிகள் என்ன, அந்த 2 பேருமே ஜராசந்தன் இருக்கானு. அந்த ஜராசந்தனோட 2 பெண்கள் தான் என்ன பண்ணா கம்சனும் கொடுத்துருக்கான். இப்ப கம்சன் இந்த ஜராசந்தனோட 2 பெண்களுடைய கணவன் தானே. தன்னுடைய கணவனை கொண்டது கண்ணன். அதனால கண்ணன் மேல அவளுக்கு கோபமானபடியான நேரத்தோடைய தகப்பனார்ட்ட போனார். தகப்பனார்ட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய பர்த்தாவான கம்சனை தான் கொண்டிருக்கான், அதனால இவனுக்கு பழி தீர்க்கணும் அப்படின்னு இவன் ஏற்றி விட்டுட்டா. யாரு? ஜராசந்தனுடைய 2 பெண்கள், அதுதான் கம்சனுடைய மனைவி. ஏற்றி விட்டா. ஜராசந்தனுக்கு கோபம் வந்த உடனே பழி தீர்க்கணுன்றதுக்காக பெரும் படையை திரட்டி கொண்டு என்ன பண்ணா, நேர மதுரை பட்டணத்தை முற்றுகையிட்டான் ஜராசந்தன். மதுரைக்கு வந்துட்டான். மதுரை பட்டணத்தை முற்றுகையிடுறான். உடனே ஜராசந்தன் ஒரு தடவை இல்ல, கிட்டத்தட்ட 17 தடவை ஜராசந்தன் தோத்து போயிருக்கான். ஜராசந்தன் ஒவ்வொரு தடவை போரிட வருவான், கண்ணன் தோத்து போயிருப்பான். முதல் தடவை, 2ஆம் தடவை, 3ஆம் தடவை, 4ஆம் தடவை, அந்த மாதிரி 17 தடவை வந்தான், தோத்துட்டான். தோத்த உடனே இப்ப சிசுபாலனுக்கு ரொம்ப வேண்டியவன் வேற யாரு? ஜராசந்தனன். சிசுபாலன் தான் பெரிய வம்பு வந்துட்டு. இந்த வம்பு பத்தி பின்னாடி பார்ப்போம். என்ன சிசுபாலையே எதிரி ஆயிட்டான். சுருக்கமா சொல்றேன். ருக்மணி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் கண்ணனுக்கு. ஆனா ருக்மணியை சிசுபாலனுக்கு கொடுப்பதா ருக்மணியுடைய அண்ணன் நினைச்சான். ருக்மணியுடைய அண்ணன் சிசுபாலன் கொடுத்தா நினைச்சான். ஆனா என்ன ஆயிடுச்சு, ருக்மணியை கண்ணன் பெருமா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். அந்த கோபத்தால கண்ணனாலே ஆகாது யாருக்கு? சிசுபாலனுக்கு. நான் கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த ருக்மணியை கண்ணன் கல்யாணம் பண்ணி போயிட்டாருன்னு. அதனால அப்பதுல இருந்து என்ன ஆயிடுதுன்னா பகை யாருக்கு? கண்ணன் மேல சிசுபாலனுக்கு. இத்தனைக்கும் சிசுபாலனும் ஒரு அர்த்த பிள்ளைதான், அர்ஜுனனும் ஒரு அர்த்த பிள்ளைதான், தந்தவத்தனும் ஒரு அர்த்த பிள்ளைதான். இந்த சரித்திரத்தை முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம்.
குந்தி தேவி சரித்திர மாதிரி பார்த்துக்கோம். சிசுபானும் அத்தை பிள்ளை தான், தந்தவத்திரனும் அத்த பிள்ளை தான், அதே போல அர்ஜுனும் அத்தை பிள்ளை தான். ஆனா இதுல அர்ஜுனன் என்ன பிராணசகா நெருங்கிய நண்பனாக இருக்கார். அவரை ஒரு அத்தை பிள்ளை நெருங்கிய நண்பனாக இருக்கார். 2 அத்தை பிள்ளைகள் என்ன பண்றாரு, எதிரியா இருந்துட்டு இருக்கா. சரி இருக்கட்டும். அப்படி இருக்க இவர அத்தை பிள்ளை பின்னாடினா சிசுபாலனும் ஜராசந்தனோடு சேர்ந்துட்டான். நல்லா கை கோத்துட்டா. பெரும் படையத்தை கொண்டு திரும்ப 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 வந்துட்டான். கண்ணன் பார்த்தான். 17 தடவை இந்த மாதிரி படையெடுத்தாங்க. இவன் ஜெயிச்சுட்டார். ஆனாலும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கா இல்லையா, அவன் ஜனங்கள் சில பேர் செத்து போயிடணும். ஜனங்கள் சில பேர் போயிடணும். அப்ப நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள் சில பேர் இதுக்குன்னு போயிடுறாலே, சண்டையே வேண்டாமே, இதுக்காக சண்டை போடணும், சண்டை வேண்டாமே, சண்டை வேறேன்னா ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒரு 100 பேர் போயிடுறான். மதுரை மண்டலத்துல அவளுக்கு நிறைய பேர் போயிடுறாங்க. 100 பேர் போயிடுறது. அதனால என்ன பண்ணா கண்ணன், நாம இங்க இருக்க வேண்டாம், இங்க இருந்தா திரும்ப திரும்ப சண்டை போட்டுட்டே இருப்பான். நம்ம நேர துவாரகைக்கு போயிட்டு துவாரகைக்குல புதியாக ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணி அங்கேயே இருப்போம் அப்படின்னு போலான்னு கிளம்பினா. ஆனா இத பலராமன் ஒத்துக்கல. பலராமன் ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கலன்னா, நீ என்ன ஒரு பேடி போல, அவன் சண்டைக்கு வந்தானா சண்டை போடு, நீ எதுக்காக போயிட்டு இருக்க, அவன் தானே தோத்து போயிட்டு இருக்கான், 17 தடவை தோத்து போயிட்டானோ, எத்தனை தடவை வந்தாலும் சண்டை போட்டுட்டே இருன்னா, சண்டை போட்டுட்டே இருந்தா என்ன ஆகுது, தன்னுடைய மக்கள் எல்லாம் சில பேர் செஞ்சு போயிடுறாளே, மாண்டு போயிடுறானோ, அந்த இடத்துல போகணும்னு சொல்லிட்டு. ஆனா பலராமன் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் ஒரு சரித்திரம் நடக்கிறது. அந்த சரித்திரத்தை பிரதானமாக வைத்துக் கொண்டு இங்கிருந்து கிளம்பி துவாரகைக்கு போறான். அந்த துவாரகைத்துல புதுசா ஒரு நகரத்தையே நிர்மாணம் பண்றான். எப்படி பண்றான்றதுக்கு பார்ப்போம். எப்படி பண்றான்றது நாளை தினம். அழ்வாரும் திருமகனாட்சியம் ஆச்சாரியன் திருவிலேஷனம் பாகவதா திருவடிகளே சரணம். சந்தேகம் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். மேற்கொண்டு சாயங்காலம் திருப்பன்றாடு காலட்சம் உண்டு. 5வது பாசனம் அண்ட குலத்துக்கு அதிபதியாக ஆச்சரியமான பாசனம், ஐஸ்வர்யார்த்தி பாசனம் என்ன பார்ப்போம்.